Hi guys, welcome to another episode of the Woke Logic. இங்க நாம எதுக்கு கூடியிருக்கோம்னா ஐபிஎல் இன்னும் ஒரு வாரத்துல ஆரம்பிக்க போகுது. நம்ம கூட இருக்கிறது வந்து நம்ம வசந்த், தர்ஷன் அண்ட் ராஜேஷ். ஸோ ஆல்ரெடி எல்லா டீம்ஸும் இப்போ வந்து ஒரு மாதிரி பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க இன்ஜுரி அப்டேட்ஸோட. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா டீம்ஸை பத்தியும் ரிவ்யூ பண்ண போறோம். அண்ட் ரிவ்யூ வில் பி எக்ஸ்டென்சிவ் பட் பயங்கர பிரீஃபா இருக்க போகுது. ஸோ நாம எந்த மாதிரி போக போறோம்னா ஒவ்வொரு டீமோட பேட்டிங் எடுத்துக்குவோம், பவுலிங் எடுத்துக்குவோம், அவங்களோட கேப்டன்சி எடுத்துக்குவோம் அண்ட் அவங்களோட ஹோம் ஹோம் கண்டிஷன் அட்வான்டேஜஸ் எந்த மாதிரி இருக்க போகுது, அவங்க அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுத்திருக்காங்களாங்கிறத பார்க்க போறோம். அதாவது பேட்டிங்ல வந்து அதாவது பவர் ஹிட்டிங் எவ்வளவு நல்லா இருக்கு, கன்சிஸ்டன்சி எவ்வளவு நல்லா இருக்கு, பேட்டிங் டெப்த் எவ்வளவு நல்லா இருக்கு, அட் த சேம் டைம் ஒரு கிளட்ச் அந்த மாதிரி கிளட்ச் சிச்சுவேஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்களா அந்த மாதிரி பார்க்க போறோம். எக்ஸ்பீரியன்ஸ் யூத் அதெல்லாம் பார்க்க போறோம். சிமிலர் டு பவுலிங்லயுமே வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, எக்கானமி இதெல்லாமே பார்க்க போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் பவுலிங் டெப்த் எத்தனை ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அந்த 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 மாதிரி எல்லா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அலசி ஆராய போறோம். ஸோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூக்காக நீங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஐபிஎல் 2026 போன வாட்டி அளவுக்குலாம் வந்து எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த வாட்டி. சுத்து வட்டாரத்துல நடக்கிறத வச்சு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த வாட்டி ஐபிஎல் மாதிரி ஃபீல் ஆகல, டு பி ஹானஸ்ட். ஐபிஎல் அந்த ப்ரீ எக்ஸைட்மெண்ட் இன்னும் ஒரு வாரத்துல ஐபிஎல் நம்ப முடியல. ஓகே, ஏன்னா இப்ப இவரு ஆல்ரெடி பல்ல கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தர்ஷன். ஆர்சிபியை பத்தி நம்ம எப்படா பேச போறோம் அப்படின்ட்டு. முதல்ல நீங்க வந்து பேசுறீங்க ஆர்சிபியை பத்தி. போன வருஷம் டைட்டில் அடிச்ச டீம் வேற, இப்ப வந்து எப்படி இருக்காங்க? நான் வந்து ஆர்சிபியோட டீம் மட்டும் ஜஸ்ட் படிச்சிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே ஓகே. ஸோ ஆர்சிபி அவங்களோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ரஜத் பத்திதார் கேப்டன் இருக்காரு, தேவதத் படிக்கல், விராட் கோலி இருக்காங்க, ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா இருக்காரு. ஆக்சுவலி ஜார்டன் காக்ஸ் ஒருத்தர் இருக்கிறதே நிறைய பேர் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஜார்டன் காக்ஸ் இஸ் அ வெரி குட் பிளேயர். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்ல வி ஹேவ் குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்ட், ஜேக்கப் பெத்தல் அண்ட் புதுசா சைன் ஆயிருக்கிற வெங்கடேஷ் ஐயர். அண்ட் அதை தாண்டி சாத்விக் தேஸ்வால் அண்ட் மங்கேஷ் யாதவ். மங்கேஷ் யாதவ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு கேள்விப்படுறேன். விக்கி ஆட்ஸ்வால் இருக்காரு, விஹான் மல்ஹோத்ரா இருக்காங்க, கனிஷ் சௌஹான் இருக்காங்க. பவுலர்ஸ்ல வந்து ஜாஷ் ஹேசல்வுட் இருக்காரா இல்லையான்னு தெரியாம இருக்காரு, ராசிக் தாரு, சுரேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், நுவான் துஷாரா, அபிநந்தன் சிங், ஜேக்கப் டஃபி அண்ட் யஷ் தயால். ஸோ இதுதான் டீமு. ஸோ ஐ ஆல்ரெடி செட் ஜாஷ் ஹேசல்வுட் பத்தின இன்ஜுரி அப்டேட்ஸையும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க உங்க தாட்ஸ் சொல்லுங்க. ரைட்னா வந்துட்டு ஓவரால் பார்க்கும்போது இட்ஸ் வெரி குட் டீம். நல்லா பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஸோ வி ஹேவ் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபில் ஷாட் இல்லாட்டி பெத்தல் இல்லாட்டி ஜார்டன் காக்ஸ், அந்த மாதிரி டெப்த் இருக்கு பேட்டிங்ல. நீங்க வெங்கடேஷ் இல்லாட்டி தேவதத் படிக்கல் இருக்காங்க. இது கனிஷ் சௌஹான் இருக்கான். ஸோ அண்டர் 19 வேர்ல்ட் கப் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஹி ஆல்சோ பிளேட் ஆன் ஒரு நல்ல ஹி ஹேட் குட் கேம்ஸ். ஓ இது மற்றபடி ஓவரால் பார்க்கும்போது வந்துட்டு இட்ஸ் அ சாலிட் டீம். மேபி நாங்கள் வி கேன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் ஃபார்ம் கடைசியில். பட் நீ ரீசெண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது ஃபில் சால்ட்டும் அவ்வளோ ஒரு நல்ல ஃபார்மில் இல்லை. ஜிதேஷ் சர்மாவும் ரொம்ப நாள் கிரிக்கெட் ஆடல, இன்ஜுரி ப்ளஸ் இதில் வேர்ல்ட் T20 எடுக்காதனால அந்த நிறைய கொஞ்சம் பிரேக் இருந்தது. மீதி பார்க்கணும். இப்போ டிம் டேவிடும் ஹி ஆல்சோ காட் இன்ஜூர்டு. ஐ திங்க் T20 வேர்ல்ட் கப் ஹி பிளேட் ஒன் கேம்ல. யாரு ஆனா அவ்வளவு நல்லா ஆடல. வேர்ல்ட் கப் டு ஃபர்கெட் ஆக்சுவலி. நல்லா ஆடல. யாரு டிம் டேவிட்? 2 மேட்ச் ஆடினான், 2-3 மேட்ச் ஆடின மாதிரி தான் இருக்கு எனக்கு. இது ஜிம்பாப்வேயோட ஆடின மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓகே. ஆனா டிம் டேவிட் மேபி அது ஸ்ரீலங்கன் மேபி அவ்வளவு எஃபெக்டிவா இல்லையோ நம்ம தெரியல, சொல்ல முடியாது. அப்புறம் இதுவும் இப்போ எஸ்டேலும் சைட் லைன் பண்ணிட்டாங்க. குட் நியூஸ் ஃப்ரம் மை டீம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க, அவன் ஆட மாட்டான்னு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இல்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆடுவான்னு 6 ஓவர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரீசன்ட்டா அவைலபிள் தான். இல்ல அது சைட் லைன் நியூஸ் வந்திருக்கு. அப்படியா? ஆமா, மங்கேஷ் யாதவ் வச்சிருக்காங்க. அதனால தான் அவனை வாங்கினதே. ஆமா ஆமா, மகேஷ் யாதவ் ஆல்ரெடி ராசிக் தார் வச்சிருக்கீங்கல்ல. ஆக்ஷன் டைம்ல நான் வந்து பெருசா எந்த அன்கேப் பிளேயர்ஸோட வீடியோஸும் நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் நான் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீடியோஸே நான் பார்க்கல. லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ்ல தான் ஐ காட் டு see some of the youngsters clippings.
அதுல வந்து மங்கேஷ் யாதவோட பவுலிங் பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இந்த மிச்சல் ஜான்சனோட ஸ்டைல்ல ரொம்ப ஸ்ட்ரைட்டிஷான ஆமா போடுறது, அந்த மாதிரி வர யாருக்கார் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வேற. சோ And I பார்க்கலாம். think if SDL ஆடலனா அவன் ஆட சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு, considering he comes from the same state as Rajat Patidar. மத்திய பிரதேஷ்க்கு தான் ஆடுறான் அவனும். ஓ கோட்டாவா? அதான் நான் பார்த்தேன். கோட்டான்னு சொல்ல வேண்டியதான டேரக்டா. மத்திய பிரதேஷ் கோட்டா. அதனால வெங்கடேஷ் மங்கேஷ் யாதவ். இல்ல ஆக்சுவலி இன்னும் ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஃபீல்டரும் தான். பவுலிங்கும் சூப்பரா போடுறான். மைட் பி a person to watch out for. You never know. பவுலிங் ஆல்ரவுண்டர் நல்ல நம்பர் 8 நம்பர் 9 ஆடும்போது ஒரு டெப்த் இருக்கும். சரி வசந்த் பேட்டிங் எப்படி தெரியல. பேட்டிங் ஹேசல்வுட் இன்ஜுரினால மகேஷ் யாதவ் வாட் ஐ ஃபீல் இஸ் துஷாரா தான் பவுலிங் போடுவான்னு தோணுது. ஜேக்கப் டஃபியோட ரீசன்ட் ஃபார்ம் பாத்தீங்க வேர்ல்ட் T20ல ரொம்ப அடி வாங்கிட்டான். சோ டுபாக் துஷாரா தான் மோஸ்ட்லி ஆடுற மாதிரி. அவனையோட வந்து நியூசிலாண்டோட ஜாஷ் ஹேசல்வுட்னு சொல்லி ஏமாத்தி உட்காந்துருந்தீங்க. இந்த அடி வாங்குறான்டா அப்படிங்கிற மாதிரி. சொல்லுங்க. நல்லா ஆடி இருந்தான். வேர்ல்ட் T20 ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 கேம் சூப்பரா போட்டுருந்தான். அது என்னமோ தெரியல. இந்தியா சீரிஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவன் வேற டஃபி. இந்தியாவோட ஆடினதுக்கு அப்புறம் அவன் வேற டஃபி. ஃப்ளஃபி ஆயிட்டான் டஃபி. சொல்லு வசந்த். இல்ல இவர் சொன்ன பாயிண்ட் தான். இப்போ ஜாஷ் ஹேசல்வுட் வந்து இப்போ 2 வீக்ஸா இல்ல 3 வீக்ஸா எவ்வளவு வீக்ஸ் அவைலபிளா இருப்பாரு தெரியல. சோ அதனால இப்போ வந்து துஷாராவா டஃபியா ஸ்டார்ட் பண்ணி தான் யோசிப்பாங்க. திருச்சி துஷாரா ஸ்டார்ட் பண்றது பெட்டர். துஷாரா அந்த ஸ்லிங் ஆக்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அப்ப வந்து நீங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் இன்னும் ஜாஸ்தியா பவுலிங் போட்டே ஆகணும்னு சொல்றீங்களா? நல்ல பவுலிங் போட்டான் ப்ரோ அந்த T20 வேர்ல்ட் கப். ஒரு மேட்ச் போட்டான் சூப்பரா. அது யாரோட அந்த ஹாட்ரிக் யாரோட எடுத்தான்? இவங்க தான ஸ்காட்லாண்டோட. அதுக்கு இந்தியாவோட எல்லாம் செருப்படி வாங்கிட்டான். 2.2லயே 34 ரன்ஸ். அவனெல்லாம் நம்பி 4 ஓவர் நம்பலாம் முடியாது. ஈடன் கார்டன்ஸ் அடிச்சோம் நம்ம வெஸ்ட் இண்டீஸா. ஆமா நடுவுல ஒரு 2 ஹவர்ஸ் நம்பற மாதிரி கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு 4 ஹவர்ஸ்ல ரெகுலரா நம்ப முடியாது அவனை. ஆல்ரெடி பவுலிங் இருக்கு. ஈடன் கார்டன்ஸ் வந்து ஸ்மால் சைஸ்னா, பெங்களூரு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால். அதனால நீங்க யோசிச்சு நீங்க உங்க டீம்ல வந்து யாருக்கு பவுலிங் கொடுக்கணும்னு பாத்துக்கோங்க. குர்னால் பாண்டியா 4 ஓவர், சுயாஷ் ஒரு 4 ஓவர் போடுவான். குர்னால் பாண்டியா சுயாஷ் அவன் எந்த வேகத்துல அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிக்கிறானோ அதே வேகத்துல கொடுப்போம். அதான் பிரச்சனை. இது நான் யாரோ சொல்லி கேட்டிருக்கேன். 4 bowler almost certain that they are going to bowl 4. Hazelwood if fit, புவனேஸ்வர் குமார், சுயேஷ் and குருணால் இவனுங்க எல்லாரும் வந்து 4 ஓவர் போட்டுருவானுங்க. 5வது bowler வந்து இந்த மங்கேஷா இவனா யஷ் தேலா இல்ல தேவைப்பட்டா ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கான், தேவைப்பட்டா வெங்கடேஷ் ஐயர் இருக்கான், தேவைப்பட்டா டீம் டேவிட் கூட போடுவான் ஆஃப் ஸ்பின். ஆடினாதானே போடுறதுக்கு ஆடுவானே தெரியாதுல்ல நம்மளுக்கு. ரீசனிங் தட் போன சீசன்ல வந்து இவன படிக்கல் உட்காரஸ்ட் வெங்கடேஷ் 3ல ஆட விடுவானுங்களோன்னு மாதிரி பேச்சு ஓடிட்டு இருக்கு. எது படிக்கல உட்கார வச்சுட்டு வெங்கடேஷ் சம ஃபார்ம்ல இருக்காயா? அவன் ஆக்சுவலி சம ஃபார்ம்ல இருக்கான் படிக்கல் இப்போ. ஸ்மார்ட்ல எல்லாம் ஐ அக்ரி பட் தோசா இது வந்து அதனால தான் எடுத்தவன் மாதிரி ஏதோ வந்து ரூமர்ஸ் வந்து மாதிரி நான் பார்த்தேன். அதனால தான் கேட்டேன். சரி ஒரு பிளேயிங் 11 3 பேர் ஒருமித்த கருத்தோட ஒரு பிளேயிங் 11 வாங்க பாப்போம். சோ ஃபில் சால்ட் விராட் கோலி ஓபனிங். நம்ம வெங்கடேஷ் ஐயர். ஓகே. நம்பர் 4 வந்து ரஜத் பட்டிதர். ஓகே. சோ தென் நம்பர் 5 டிம் டேவிட், நம்பர் 6 வந்து ஜிதேஷ், நம்பர் 7 ரொமாரியோ, நம்பர் 8 குர்னால். அதுக்கு வெச்சு புவனேஸ்வர் தென் இவன் சுயாஷ் மங்கேஷ் யாதவ். மங்கேஷ் யாதவ் ஸ்ட்ரைட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்றீங்களா? எஸ்ஏஎல் இருக்கிற இடத்துல. சோ துஷாரா வந்து இம்பாக்ட் பிளேயர் மாதிரி. ஏன்னா மங்கேஷ் யாதவ் பேட்டிங் ஆட முடியும். சோ இப்போ சுயாஷ் இம்பாக்ட் வருவானா இல்ல துஷாரா இம்பாக்ட் வருவானான்னு தெரியாது. சோ 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இம்பாக்ட் பிளேயர் வருவாங்க. இவங்க ஸ்ட்ரெங்த் என்னது, வீக்னஸ் என்னது? ஸ்ட்ரெங்த் ராஜேஷ் சொல்லு, வீக்னஸ் வசந்த் சொல்லு. ராஜேஷ் once again the strength is their batting and batting தான் மெயின் அவங்களுக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கடப்பார லைனப்
அவனுக்கு எப்பவுமே பேட்டிங் செமையா இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது இவனுங்களுக்கு. ஆமா. போன வருஷம் கூட வந்து போலிங் வாஸ் புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் போலிங் வாஸ் ஆசம். சோ மெயின் ஆனா பேட்டிங் தான். ஏய், குங்ஃபு பாண்டியாவை பத்தி நீ பேசவே இல்லையே இன்னும், சரியா? வீக் ஸ்ட்ரெங்க்ல குங்ஃபு பாண்டியா, குணால். அது குங்ஃபு பாண்டியா ஹர்திக். அது டேய் ஹர்திக் சரி, ஏதோ தானே. டேய் அது குங்ஃபு குணால் அதெல்லாம் ஒரு கேட்க ஒரே மாதிரி இருக்கா? அது அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சொல்லு, குணால் பாண்டியா பத்தி சொல்லு அப்படியே. குருணால் பாண்டியா அகைன் clutch player. Only player to get player of the match in the 2 finals. வேற யாரும் ஒரு ஃபைனலுக்கு மேல வேற யாரும் வாங்கல. அந்த கிளட்ச் ஜீன் இருக்கு அவனுக்கு. ப்ரோ அத பத்தி நான் கொஞ்சம் கேட்கலாமான்னு இருக்கேன். தர்ஷன் ப்ரோ, இந்த வருஷம் ஆர்சிபி மறுபடியும் ஜெயிப்பாங்கன்றீங்களா ப்ரோ? வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. ப்ரோ ஜீரோனா கிடையவே ஆனா கிடையாது. ஃபைனல்ஸ் ப்ரோ, ஆனா ஃபைனல்ஸ் பெங்களூர்ல வச்சு ஆர்சிபி ஃபைனல்ஸ் வந்தா ஜெயிப்பாங்களா ப்ரோ? அது சொல்ல முடியாது ப்ரோ. ஏற்கனவே ஒரு ஃபைனல்ஸ் வந்து பெங்களூர்ல நடந்துதான் அவங்க தோத்துருக்காங்கல்ல. இவங்களோட தோத்தாங்க, சன்ரைசர்ஸ் பென் கட்டிங் அடிச்சு தோத்தாங்க அவங்க. ஆமா. அதான் அது அப்போ ஜி, வேற. அதனால உங்க எக்ஸ்பெக்டேஷனை நீங்க கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைனல்ஸ் வந்து பெங்களூர்ல தான் நடக்கும். சொல்லுங்க வசந்த், அப்படியே வீக்னஸ் போவாங்க. வீக்னஸ் பாத்தீங்கன்னா அகைன் வந்து ஸ்பின் பவுலிங் அட்டாக்கா. ஏன்னா போன வருஷம் வந்து கிருடாலியும் சுயேஷ் வச்சு ஓட்டாங்க. இந்த வருஷம் அது எப்படி நடக்கும் தெரியல. கிருடால் யாராவது அடி வாங்கிட்டாங்கன்னா அது கஷ்டப்படுவாங்க. அப்புறம் காசு கன்சர்ன் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 5th பவுலர் நான் பாக்குறேன். ஏன்னா இவர் சொன்னாரு புவனேஸ்வர், சுயாஷ், கிருடால் பாண்டியா, அப்புறம் இன்னொருத்தர் யாரு ஹேசல்வுட். இல்ல அவங்க 4 ஓவர் போட்டுருவாங்க. நீங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் நம்பி 4 ஓவர் கொடுத்தீங்கன்னா அவர் அடி வாங்குவார் நிறைய இடத்துல. மங்கேஷ் யாதவ் தான் இருக்கானே, அதுக்குதான் மங்கேஷ் யாதவ் தான் இருக்கானே, அவர் தான் ஆடுவானே. இல்ல அவன் அதுதான்டா ப்ராப்ளமாவே சொல்றான். அவனுக்கு அந்த 5th பவுலர் மங்கேஷ் யாதவோ எஸ்ஆரோ அது வர்க்காம அவதானே சொல்றான் அவன். வெங்கி அதான் வந்து சொல்றேன். 4 ஓவர் போடணும்னு இல்ல, மாத்தி மாத்தி கிங் டேவிட் ஒரு இல்ல வெங்கிக்கு ரீசெண்டா வெங்கி ஆடுவா நம்புறீங்களா முதல்ல? ஏமாத்தி குத்துருவானுங்கடா அவனுங்க. பாக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ பவுலிங் போட மாட்டாங்கன்னு தோணுது வெங்கி ப்ரோ. பெங்களூர் அந்த கிரவுண்ட்ல அந்த கிரவுண்ட் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து நான் எக்ஸ்பர்ட் பவுலர்ஸே போடுறதுக்கே பயப்படுவாங்க ப்ரோ. புரிஞ்சுக்கோங்க நீங்க கொஞ்சம். எக்ஸ்பர்ட் பவுலர்ஸ், கிளட்ச் பவுலர்ஸ், வெட்டரன் பவுலர்ஸே பெங்களூர்ல பவுலிங் போட பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிச் இது. அது வந்து ஒரு கிரேவியார்ட் ஆஃப் பிச். டொமஸ்டிக்ல ரீசெண்டா நல்லா போட்டிருக்கான். நீங்க இது பாத்தீங்கன்னா ஸ்மாட்லயும் விஜய் ஹசாரே எல்லாம் நல்லா போட்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்கான். நல்ல எக்கனாமியும் அண்டர் 6, 7 இவன் வெங்கடேஷ் ஐயர் சொல்றேன் 7.5 கீழ தான் இருக்கு. ஓகே, நீங்க சொல்ற ஸ்டாட்ஸ் ஆத்தென்டிக் ரியல் ஸ்டாட்ஸ்னா மேபி ஐ டோன்ட் நோ. நீங்க சொல்றது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் மேபி கேன் கம் அப் இன் பவுலிங் ஆல்சோ. சோ போவாங்களா பிளே ஆஃப்ஸ் போவாங்களா? சரி, கேப்டன்சி பத்தியும் அவங்க ஹோம் அட்வான்டேஜ் பத்தி சொல்லுங்க. ஹோம் அட்வான்டேஜ் பத்தி எனக்கு வந்து தர்ஷன் ப்ரோ தான் சொல்லணும். அட்வான்டேஜ் ஃபேன்ஸ் தான் அட்வான்டேஜ், அவ்வளவுதான் ப்ரோ. பிட்ச்ல அட்வான்டேஜ் எதிர்பார்க்க முடியாது. ஆனா மத்த டீம்ஸ்க்குலாம் உங்க ஃபேன்ஸ் பயங்கர டிஸ்அட்வான்டேஜ் ப்ரோ. போறவங்க சும்மா புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லி வைக்க ப்ரோ அப்படின்ட்டு ஏன் பண்றாங்க அவங்க. 18 வருஷம் புள்ளி ஆயிட்டு இருந்து இன்னைக்கு தான் புள்ளியா இருக்கும். அன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடக்கிறப்போ விராட் கோலியோட விக்கெட் வந்து நான்ட்ரே பர்கர் விக்கெட் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு பர்கர் கிங்கோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்ல போயிட்டு விராட் கோலி ஃபாதர் ஆஃப் பர்கர் போட்டிருக்காங்க. இதுக்கு மேல நான் என்னத்த சுத்தி சொல்றது ஃபேன்ஸை பத்தி? ஐயோ, இல்ல உண்மையான ஃபேன்ஸ் அது பண்ண மாட்டானுங்க. அது மட்டும் தான் ரொம்ப சோசியல் மீடியா ட்ரெண்ட் அனௌன்ஸ் பண்றவனுங்க, அவ்வளவுதான் அவனுங்க. தெரியல, தர்ஷன் ப்ரோ வந்து சைலண்டா வேற ஒரு ஃபேக் ஐடி வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிருக்காரு. நம்ம தெரியல, சொல்ல முடியாது. ஏன்னா யாரு வேணா இப்ப ஃபேக் ஐடி வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம் இருக்கு அந்த மாதிரி. சரி, ஓகே, நான் நம்புறேன் இவர்கிட்ட ஃபேக் ஐடி இருக்காதுன்ட்டு. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வோக்லாஜிக் பொறுப்பாகாது. அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ கடைசியா நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஜேக்கப் பெத்தல் லைன் அப்ல எடுத்துட்டு வரீங்களா மாட்டீங்களா? வருவாரா மாட்டாரா? நல்ல क्वेश्चन. பொறுத்து ப்ரோ. ஸ்பில் சால்ட்டோட ஃபார்ம் ரீசன்ட்டா இப்போ ஒரு கிளட்ச் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சாவு பயத்தை காட்டிட்டான் பரமா. சாவு பயத்தை காட்டிட்டான் பரமான்னு தான் இருந்துச்சு அன்னைக்கு எல்லா இந்தியன் ஃபேன்ஸ். சொல்ற மாதிரி தான். ஃபில் சால்ட் ஃபார்ம் போச்சு, மேபி அந்த மாதிரி ஆச்சுன்னா மேபி ஜேக்கப் பெத்தல் எடுத்து ஓப்பனிங் பண்ண விட்டுருவானுங்க கோலியோடன்னு தோணுது. அதர்வைஸ் எஸ் நோ பிளேஸ் இன் 11.
ஏன்னா டேவிட் ஷெப்பர்டு ரெண்டுமே otherwise ஆடதான் வைப்பானுங்க அவனுங்க. And ஒருவேளை plus பெத்தல் Phil Salt, கொண்டு they வந்தா don't need him for his ட்ரை keeping. பண்ணுவாங்களா? நான் Keeping அதான் வந்து இன்னும் கேட்க ஓப்பனிங் ட்ரை பண்ணுவாங்களா? doubtful. அதைத்தான் நான் முழுசா கேட்கலான்னு வந்தேன். ஒருவேளை பெத்தல் உள்ள கொண்டு வந்தா டைரக்டா அப்படியே ஃபில் ஷால்ட்டோட இடத்த கொடுப்பாங்களா, இல்ல தேவதத் படிக்கலை வந்து விராட் கோலியோட ஓபன் பண்ண விட்டுட்டு ரஜத் பத்திதார் அண்ட் ஜேக்கப் பெத்தல வந்து மிடில் ஆர்டர்ல சென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் கேட்கலான்னு வந்தேன். I don't think so. ஏன்னா இப்போ ஈவன் இன் டொமஸ்டிக் லெவல் படிக்கல் இஸ் பேட்டிங் 3 and 4 தான். ஓப்பனிங் விட்டான், ஓகே. ரொம்ப வருஷம் ஆச்சு ஓப்பனிங் விட்டான் அவன். ஈவன் டொமஸ்டிக் லெவல்ல வந்து ஈவன் படிக்கல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 2 பேரும் அவனுக்கு மிடில்ல தான் ஆடுறானுங்க. 3-4 அந்த மாதிரி தான் ஆடுறானுங்க அவனுங்க. ஸோ பெத்தல் வந்து டைரக்ட் ஸ்டாப் தான் இருக்கு. ஆமா. இல்ல, so I don't Actually, think போன வருஷம் சால்ட்டோட இடத்துல வரமாட்டான். சால்ட் உட்கார இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சு டேவிட் இவர் மொக்கையாடினாதான் பெத்தல் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல ஏன்னா இப்போ சால்ட் வந்து ஃபார்ம் இல்ல அவனுக்கு. வேர்ல்ட் கப்லயே வந்து 120 ரன் சுத்தமா இல்ல. ஐயோ மகா மட்டமான ஃபார்ம். ஐயோ லைட்டா ஸ்விங் ஆனாலே அப்படியே தத்திக்கின்னு தோத்தாம. எனக்கு ஒரு நிமிஷம் சுப்மன் கில் கண்ணுல தெரிஞ்சாயா அவன் ஆடுறப்போ. அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாயா வேர்ல்ட் கப்ல. அவுட் ஸ்விங் வீக்னஸ் வச்ச சுப்மன் கில் ஐசிசி பண்றதுனால மேபி அந்த இது எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. லைன்ஸ் லாகர்ஸ் பாத்தி வேர்ல்ட் T20ல நிறைய 250 சேஸ்ல வந்து இது லூஸ் வரை ஆடி அவுட் ஆனாடா ஹர்திக் பாண்டியாட்ட. அதுக்கு என்ன சொல்லுங்க, ஐயோ மட்டம். 250 அடிச்சிருக்கான்டா இங்க. ஐயோ மட்டமான. இல்ல இவங்க சோப்பி இப்போ ஐபிஎல்ல ஃபார்ம் வந்தவங்க கூட இருக்காங்க நிறைய பேரு. ஐபிஎல்ல பயங்கரமா தெரியும் அடிச்சவங்க கூட இருக்காங்க. தெரியும். அதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேணாம். அவங்க யாரு கூட அடிச்சாங்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம டைரக்டா சிஎஸ்கேக்கு வந்துருவோம். நம்ம அப்படி போக வேண்டாம். சரி ஏன்னா எல்லாரும் நம்ம சரி கிட்ட தானே ஃபார்முக்கு வந்தானுங்க. Just finish சரி it. பிளே ஆஃப் சரி போவாங்களா? பிளே ஆஃப் prediction போவாங்களா? எந்த பொசிஷன் போவாங்க? First, I feel second place. Second place, bro. நான் I will say third place. பிளே ஆஃப் Top கேரண்டி 4 பண்ணுங்க, அது கன்ஃபார்ம். தேர்ட் பிளேஸ். 3 பேருமே தேர்ட் பிளேஸ் தான் சொல்றீங்களா? நான் செகண்ட் second. சொன்னோம். குவாலிஃபயர் டு எப்படியாச்சும் குவாலிஃபயர் 1 போயிடணும்னு பாக்குறாரு அவரு இப்பவே. ஒரு ஃபேன் பாய் அப்படி. சரி ஓகே வாஸ்தவம் தான். பட் ஆக்சுவலி நானும் இவங்க 2 பேர் சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன். ஆக்சுவலி நானுமே நினைக்கிறேன் அவங்க தேர்ட் பிளேஸ் தான் போவாங்க. ஏன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் அவங்களோட பேட்டிங்ல ஒரு 2-3 பிளேயர்ஸோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அண்ட் அதே சமயம் இப்ப அவங்க பவுலிங் வந்து போன வருஷம் மாதிரியே கிளிக் ஆகுமான்னு எனக்கு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா புவனேஸ்வர் குமார் என்ன ஃபார்ம்ல இருக்கான்னு தெரியாது. ஜாஷ் ஹேசல்வுட் இல்லாம அந்த பவுலிங் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரியாது. ஆனா சத்தியமா சொல்றேன், ஜாஷ் ஹேசல்வுட் இல்லாம போன வருஷம் அவங்க லுங்கிங்கிடி வச்சுட்டு பழச்சிட்டாங்க. அது அவங்க சமலக்கு. அவங்களுக்கு அந்த டைம்ல லுங்கிங்கிடி மாதிரி ஒரு ஆபத்து வந்தவன் இருந்திருக்கான். அப்போ அவனை விட்டுட்டு இப்ப வந்து ஜேக்கப் டெஃபி எடுத்திருக்காங்க சம்மந்தமே இல்லாம. சோ அதனால எனக்கு அந்த ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ஷேக்கியா தான் இருக்கு. To be fair, வந்து ஜேக்கப் டஃபி எடுக்கும்போது ஜேக்கப் டஃபி வாஸ் இன் கிரேட் ஃபார்ம். ஆஃப்டர் தட் ஃபார்ம் ஃபிளாட்லைன்ட். இல்ல பட் லுங்கிங்கிடி கன்சிஸ்டன்டா ஒரு 1 or 2 இயர்ஸா சம ஃபார்ம்லயே கன்சிஸ்டன்டா இருந்திருக்காண்டா. ஜேக்கப் டெஃபி வந்து அந்த டைம்ல பயங்கரமா பீக் ஆன அவ்வளவுதான். இப்ப அவனுக்கு ஒரு மாதிரி டிப்புல இருக்கு. ஆனா லுங்கிங்கிடி வந்து இப்ப கண்டினியூஸா பர்பிள் பேட்ச்ல இருக்கான். சோ அது நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பேசுறப்ப வருவோம். சோ அடுத்த டீம் வந்து நம்ம பார்க்க போற டீம் வந்து போன வருஷத்தோட கேகேஆர். ஏன்டா எஸ் பாத்துருவோம். சரி கேகேஆர் போலாம். ஏன்னா கேகேஆர்ல இருந்து இப்போ இன்னொரு புது நியூஸ் வருது, இன்னொருத்தனுக்கு இன்ஜுரின்னு. ஆமா ஐயோ அவங்களுக்கு வந்து இப்ப பவர் பிளே பவுலர் வைபவ் வராரா மட்டும்தான். அண்ட் டெத் ஓவர் இப்ப கார்த்திக் தியாகி மட்டும்தான். கார்த்திக் தியாகி விட்டா உங்களுக்கு டெத் ஓவரே கிடையாது. இப்போ உசரபாணி ப்ரோ, உசரபாணி. சரி அப்படி சரி நீ அப்டேட் கொடுத்த ராஜேஷ் அப்படியே மொத்த ரிவ்யூ நீயே பண்ணிரு பாப்போம். கமான். பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் கேப்டன் எல்லாமே. அதுக்கு தலைவர் வசந்த் இருக்கானே, அவன் தான் பண்றேன் நானே. தலைவனோட ஃபேவரட் டீம் ஆச்சே. இந்த கல்லூரி படத்துல அந்த ட்வின்ஸ் இருப்பானே பாத்தீங்களா, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு யாராவது சொல்லுங்கடா சீக்கிரமா. கமான் வசந்த் சொல்லு. சோ கேகேஆர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 இது வந்து 3 நெகட்டிவ் நியூஸ் வந்து மதீஷா பத்திரானாக்கு என்ஓசி ஸ்ரீலங்கா தரமாட்டேன்னு சொல்லி கடைசியா பார்த்தா அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கா கொடுத்துட்டாங்க. ஹோம் மேட்ச் எஸ்ஆர்எச்சோட அவைலபிளா இருப்பேன்னு நியூஸ் வந்துருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ஓசி கொடுக்காததான் பாசிட்டிவ்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை சாக்க வச்சு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு. இப்ப அதுக்கும் வழியில முஸ்தாபிசுர் ரஹ்மான் சைன் பண்ணி 9.5 crores போயிடுச்சு. முஸ்தாபிசுர் ரஹ்மான் சைன் பண்ணி 9.5 crores அங்க போயிடுச்சு. 27 கோடி அப்போ நாமமா இருக்கும்டா பேஸ் பவுலர்ஸ் இல்லனா. இப்ப மத்த அட்டாக் பாத்தீங்கன்னா இப்ப ஆகாஷ் தீப்பும் இல்ல, அர்ஷித் ராணாவும் இல்ல. சோ
மேனேஜ் பண்ணணும் பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா வச்சு மேனேஜ் பண்ணணும். வைபவ் அரோரா, உம்ரான் சரி, மலிக்லாம் பயங்கரமா அடி வாங்கியிருக்கான். ஒருத்தன் இருக்கான் பவுலிங்க ஒருத்தன் பத்தி இருக்கான் பார்த்தாலே இன்னும் ஒருத்தன் இருக்கான் பவுலிங் உம்ரான் மலிக் பயங்கரமா இருக்கு. உம்ரான் மலிக் உம்ரான் மலிக். உம்ரான் மலிக் அவன் பார்த்தா தெரியும், பயங்கரமா ரன்ஸ் கொடுத்துருக்கான். ஐயோ, உம்ரான் மாலிக் வந்து இப்ப இந்தியன் ஜெர்சி போட்டு அல்ஜாரி ஜோசப்யா அவனை யாரும் இந்தியன் ஏமாச்சு, அவன் இந்தியன் சிட்டிசனா மாறிட்டான். அவன் அல்ஜாரி ஜோசப்போட தம்பி அவன். அந்த மாதிரி பவுலர். சொல்லுங்க சார். அடுத்த பேஸ் பாலர் பாத்தீங்கன்னா கார்த்திக் தியாகி இருக்கான். அவன் வந்து அவ்வளவு ஆடினது இல்ல ஐபிஎல். ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசியா பண்ணிருக்கான். ஜிடில பெஞ்ச்ல தான் இருந்திருக்கான். அவன் பத்தி இப்ப அவன் எப்படி ஆடுவான்னு தெரியல. அடுத்து ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் நல்ல சான்ஸ் அவனுக்கு. ஃபாஸ்ட் bowling வந்து ஃபாஸ்ட் bowling இல்ல இப்போ ஃபாஸ்ட் ரீப்ளேஸ்மெண்டா bowling தானே வந்து வேணும் ரூபஸ் கிடைச்சிருக்கு. கேஎம் அசிம்போ, சந்தீப் வாரியரும் வந்து ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்துட்டு இருக்கு. இது ரெண்டுத்துல எவனாவது அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, இவனும் அவன் பேர் என்ன, அந்த ஆகாஷ் நம்ம விட்டோமே மதுவான். கமலேஷ் நாகர் அவனும் பண்றான், ஆகாஷ் மதோலும் பண்றான், கமலேஷ் நாகர்கட்டியும் பண்றான். எல்லாரும், ஏன்னா எல்லாருமே கேகேஆர் ப்ராடக்ட்ஸ் தான். ஆகாஷ் மத்வால் தவிர மீதி சொன்ன எல்லாருமே கேகேஆர் ப்ராடக்ட்ஸ் தான் ஏற்கனவே. ஆமா. சொல்லு சொல்லு கண்டினியூ. இவங்க பேட்டிங்கும் என்ன பேட்டிங் நல்லா இருக்கு. லைக் ஃபின்னால நான் ஜெய்பர் தான் சீம் ஃபார்ம்ல bowling இருக்கான். ஸ்பின் bowling சீம் ஸ்பின் bowlingல bowling ஒருத்தன் ஓகே. ஒட்டியடா சீம் bowlingல ஒருத்தன் ஒட்டியடா யாருமா 25 யாரு கோடி யாரு சொல்லு. 25 கோடி ஏய் கேமரான் கிரீன் அவன் எப்படி அவருக்கு பவுலரா யூஸ் பண்ணுவான். பண்ணிதான் அவன் ஆகணும் very good அவன் bowler பேட்டிங்லயே தான். ஒண்ணும் பண்ண மாட்டான்னு தோணுது எனக்கு. பவுலிங் பத்தி ரீசெண்டா அவன் பேசிட்டு ஃபார்ம்லயும் அவ்வளோ ஃபார்ம்ல இல்ல. ஷெஃபீல்ட் 100 அடிச்சான்னு ஏதோ கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். கேமரான் கிரீன் அது அதுக்கப்புறம் ஏதோ பிரஸ்ல போய் வந்து இது பிரஸ் வாக் அவுட் பண்ணிருக்கான் நானு ரீசெண்டா ஏதோ அந்த உஸ்மான் தாரிக் அந்த பவுலிங் கான்ட்ரவர்சி ஏதோ சொல்லலாம் போல. இது பாகிஸ்தான் சீரிஸ் அதுவும் நல்லா ஆடல. வேர்ல்ட் T20 வாசன் அவங்க அவங்க குடுக்கிற ஹைப் பிஆர் எல்லாம் பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆஸ்திரேலியா கூட அடுத்த ஹர்திக் பாண்டியா தான் கேமரான் கிரீன் அப்படின்ட்டு. அவன் ஆடுறத வச்சு எனக்கு முதல்ல தெரிஞ்சு போச்சு அவன் ஆஸ்திரேலியாவோட விஜய் சங்கருக்கு. அவனுக்கு எல்லாம் இவ்வளவு ஹைப் தேவையில்லை. நீங்க ஏன்டா இவ்வளவு ஹைப் பண்றீங்க? பாசிட்டிவ் என்னன்னா தேவ் அனுகுல் ராய். அந்த பாசிட்டிவ் பல வருஷமா அந்த பாசிட்டிவ் பெஞ்ச்ல தான் உட்கார்ந்து இருக்கு. அதை பத்தி நீ பேசினாலே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இல்ல அனுகுல் ராய் அவங்க ஆடுவாங்க. பிகாஸ் வந்து ரீசெண்டா எஸ்எம்ஏடில அவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வேற. டெஃபினெட்லி அவன் லோவர் டவுன் தி ஆர்டர் பேட்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஸ்பின் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஸ்பின்னும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரம். நரேன், வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய் எல்லாம் இருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தர்ஷன். நான் வந்து இவ்வளவு கன்ஃபியூஷன் எல்லாம் வர வேணாங்கிறதுனால நான் ஒண்ணு பண்றேன். பேசாம நான் ஆர்சிபி பண்ண மாதிரி இப்போ கேகேஆருக்கு நான் வந்து ஸ்குவாட மொத்தமா படிச்சிடுறேன். நீங்க அதுல இருந்து உங்களுக்கு வந்து பரவாயில்ல இவனை மறந்துட்டோமேடா, இவனை பத்தி நம்ம பேசவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா நீங்க பேசுங்க, ஓகேவா? இப்போ பேட்டர்ஸ்ல வந்து we have அஜிங்கிய ரஹானே, ரிங்கு சிங், அங்கரிஷ் ரகுவன்ஷி, மணிஷ் பாண்டே, கேமரன் கிரீன், ஃபின் ஆலன், தேஜஸ்வி சிங், ராகுல் திரிபாதி, டிம் சைஃபர்ட். இதுக்கு நான் படிக்காம இருந்திருக்கலாம். சரி, ரவுமன் பவல், இதெல்லாம் பேட்டர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா நீ சொன்ன அனுகுல் ராய், சர்தக் ரஞ்ச், ரிங்கு சிங் மிஸ் பண்ணிட்டேன். சர்தக் ரஞ்சன் ஒருத்தர் இருக்கான், தக்ஷ் கம்ரா. இவரை பத்தி தான் வந்து இப்ப லாஸ்ட் டைம் ஏதோ தர்ஷன் சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ நல்லா போடுவோம் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம ரச்சின் ரவீந்திரா, ரமன்தீப் சிங் இருக்காங்க. பவுலர்ஸ்ல வந்து புதுசா சேர்ந்திருக்கிற பிளெஸிங் முசிரபானி, வைபவ் அரோரா, வரமாட்டாரான்னு தெரியற மதீஷா பத்திரானா, கார்த்திக் தியாகி, பிரசாந்த் சோலங்கி, ஆகாஷ் தீப் இப்ப இல்லன்ட்டாங்க, உம்ரான் மாலிக், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. ஆமா, இப்ப வந்து உங்களோட கணைகள் எல்லாத்தையும் நீங்க தொடுக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் பேஸ் பவுலர்ஸ் கண்டிப்பா வேணும் இருக்கிற நிலைமைக்கு. bowling சிரிக்குது. பேஸ் பவுலிங் ரொம்ப சிரிக்குது. பவுலிங் எந்த மாதிரி தெரியுமா சிரிக்குது? கலகலப்பு விமல் மாதிரி சிரிக்குது. சூர்யா மாதிரி சிரிக்கிறது. இன்னாலும் டிம் சைபர்ட் தான் கரண்ட்லி ஃபார்ம்ல இருக்காங்க. அங்கரிஷ் ரகுவன்ஷி ஐ திங்க் சைபர்ட் தான் ஆடுவான். பிகாஸ் he gives you is a keeper. சோ அதனால சைபர்ட் ஆடுவான். தம்பி ஆலனும் கீப்பர் தான். வந்து ஆலனும் கீப்பர் தான், பட் சைபர்ட் தான் பிரெஃபரன்ஸ் வரும். அவன் வந்து பார்ட் டைம் கீப்பர், அவன் ஃபுல் டைம் கீப்பர் கிடையாது. நம்ம கேஎல் ராகுல் மாதிரி தான் ஃபுல் டைம் கீப்பர். அவன் கேஎல் ராகுல் மாதிரியா நிறைய பண்ணுவான்டா, அந்த அளவுக்கு கூட பண்ண மாட்டான்டா. சர்ஃபராஸ் கான் மாதிரி வேணா வச்சுக்கலாம். சர்ஃபராஸ் கான் நடுவுல கொஞ்சம் போய் கீப்பிங் பண்ணாரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக. நடுவுல நம்ம ராகுல் டிராவிட் மாதிரி இருக்கட்டுமா? ராகுல் டிராவிட் மாதிரி கீப்பர் வச்சுப்போம். அப்படியே வச்சுக்குவோம்.
வாட் எக்ஸாம்பிள், வேற மாதிரி. சரி, ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப போன வருஷம் டீம்ல இருந்து இப்ப இந்த வருஷம் டீம் அப்படியே நம்ம 2 சைடு வச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோயேன். இப்போ போன வருஷம் டீம்ல வந்து ஒரு ஸ்டார்டிங்ல யார் இருந்தா? குவிண்டன் டிகாக்க சுனில் நரேனை வச்சு ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க தர்ஷன். கேட்கணும் என்ன, ரசலுக்கு பதிலா யார் அந்த ரோல் ஆட போறா? ஃபினிஷர் ரோல். எனக்கு அதுதான் கேட்கணும்னு இருந்தேன். கிரீன் Finisher role bro, number six. கிரீன் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்பர் 4 ஓட முடிச்சிருவாங்க. அப்பர் 5 6லாம் வரும். எனக்கு அந்த கேள்வி எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கு. Who is going to replace Russell அந்த ரோல்? ரிங்கு அண்ட் ரமன்தீப் தான் அந்த ஃபினிஷரா யூஸ் பண்ணிடுவானுங்கன்னு தோணுது எனக்கு இப்போ. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்ப சப்போஸ் குவிண்டன் டிகாக்க வந்து சைஃபர்ட்டை வச்சு இவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரஹானே அண்ட் ரகுவன்ஷி ஆர் ஸ்டேயிங் பேக். சுனில் நரேன் இருக்கா, அவனை வந்து ஓபனிங் பண்ண விட மாட்டாங்கன்னு தான் நான் இப்ப ஃபீல் பண்றேன். அவன் நம்பர் 7 நம்பர் 8 அந்த மாதிரி ஆடுவான்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டி பண்ணுவான்னு தான் தோணுது. பிகாஸ் கன்சிடரிங் சைஃபர்ட் ஆலன் யாரா ஆடினாலும் ரெண்டு பேர் ரைட் ஹேண்டர்ஸ். சோ அதனால தோணுது. அது மேட்டர் இல்லடா. பிரச்சனை நான் ஏன் வந்து ரஹானே தான் ஓபன் பண்ணுவான்னு சொல்றேன்னா, ரஹானே வந்து போன வருஷம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுக்கு வந்து பவர் பிளேல செம ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது. அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு அப்படியே தலைகீழா இருக்கு மிடில் ஓவர்ஸ்ல. ஏன்னா அவனால ஸ்பின்னர்ஸ் அடிக்க முடியல. அங்கரேஷ் ரகுவன்ஷி வந்து இஸ் a வெரி குட் டாப் ஆர்டர் பேட்டர். அவனை நம்பர் 4 அனுப்பி அழிக்கிறாங்க. என்ன கேட்டா அவன் வந்து மேக்ஸிமம் நம்பர் 3 வந்து அவன் நிறைய பால்ஸ் அவனுக்கு நிறைய பால் கிடைச்சதுன்னா அவன் 100 அடிப்பான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவன். அவனை கொண்டு வந்து நம்பர் 4 இப்ப அந்த ருத்ராஜ் கெக்வாட் வந்து இந்த இதுல எல்லாம் வந்து நம்பர் 6 நம்பர் 7 எல்லாம் வந்துட்டு இருந்தான் தெரியுமா, இந்த மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல. அதுவும் இது ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அதையும் பண்றாங்க ரகுவன்ஷி. அப்படியே ருத்ராஜை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் எல்லாத்துலயும். சோ அதனாலதான் சொன்னேன் இப்ப வந்து ரஹானே வந்து ஆமா அதுவும் பண்ணிட்டு இருக்கான். ஆமா. சோ அதான் ரஹானே ரகுவன்ஷி வந்து போன வருஷம் 3 and 4 ஆடிட்டு இருந்தாங்கல்ல. என்ன கேட்டா இனிமே அவங்க 2 and 3 ஆடுறது அவங்களுக்கு பெட்டர். அப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஹானே தானே கேப்டன், he will only take the call. சோ அப்படி இருக்கிறப்போ நான் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, வெங்கடேஷ் ஐயரை துரத்தி அமைச்சிட்டாங்கப்பா. சோ அந்த இடத்துல ஒரு இந்தியன் பேட்டர் இருக்கணும்ல. அந்த பேட்டர் யாருன்றேன் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நான் பேட்டர்ஸ் மறுபடியும் படிக்கிறேன். ராகுல் திரிபாதி. இந்த பேர் என்னது மறுபடியும் சொல்லுங்க. ஆடி இருக்காங்க. ரொம்ப நிறைய டாட் பால்ஸ் இல்லாம டக்குன்னு ஒரு 20 பால் 30 ரன் அடிச்சுட்டு. மனிஷ் பாண்டே ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் இஸ் குட். அப்படியா? சரி நானும் பாத்திருக்கேன். எத்தனை வாட்டி அவன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் ரன் அவுட் பண்ணிருக்கா நானும் பாத்திருக்கேன். நீங்க இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போங்க. அதுக்கு அடுக்கடுக்கா கம்ப்ளீட் பண்ணுவேன். அவன் ஃபாஸ்டா ஓடிடுவான்டா. அது ஒரு ரன்னே இல்லாத ரன்னு கூட அவன் ஃபாஸ்டா ஓடிடுவான்டா. நான் ஸ்ட்ரைக்கர் ரன் அவுட் பண்ணி விட்டுருவான்டா. அவன் இல்லாத ரன்னு கூட ஓடி அவன் ரன் அவுட் பண்ணி விட்டுருவான்டா. இப்போ உனக்கு வெங்கடேஷ் ஐயர் ரோலுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் தான் வேணும்னு எவன் சொன்னா? பட் சரி, நீ இந்தியன் பேட்டர் எடுத்து கேமரன் கிரீன் அங்க ஆடுறேன்னு வச்சுக்கோடா. நீ கேமரன் கிரீன் அங்க ஆடுறேன்னு வச்சுக்கோடா. அப்ப ரசல் ரோல் யாரா பண்ணுவா? இவன் எனிவே ரசல் ரோல் பண்ண மாட்டான்டா. கேமரன் கிரீனுக்கு ரசல் ரோல் இருக்கான் ப்ரோ. ரோமன் பவல் இருக்கான். அதுதான்டா எப்பாடு. டீம்லயே வர மாட்டானே ரோமன் பவல். ஏன்னா ஓபனிங் ஆடியே ஆகணும். என் டீம்ல கண்டிப்பா வந்திருப்பான். பட் வர மாட்டான். ஆக்சுவலி அதான் பிரச்சனை. Or one case where both Powell and Green can play is if they take the risk of giving Raghuvanshi the gloves. That is the only Seifert தரமா இருக்கு. எப்பறா சைஃபர்ட்டையும் பின்னாலே விடுவாங்க. பெஸ்ட் பேட்டர்ஸ் அவங்களோடது. Designated that is the only way he can play in. ஏனா ஃபாரின் சீமா ஆடியா அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா நான் வந்து ஆச்சரியப்படுவேன். நானு ஒரு மேட்ச் ஜெயிக்கட்டும் அந்த காம்பினேஷன் வச்சுட்டு நான் என் பேரை மாத்திக்கிறேன். நான் என் பேரை ஏ சுப்மன் மாத்திக்கிறேன். ஏ ஸ்ரீராம் இல்ல. இனிமே என் பேர் ஏ சுப்மன் மாத்திக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேடா. ஏன்னா இது ஃபாரின் சீமன் ஒருத்தன் ஆடியே ஆகணும். நரேன் ஆடியே ஆகணும். 25 கோடி ஆடியே ஆகணும். இப்போ வந்து ரோமன் பவுல் உள்ள எத்தனை வேற வழி இல்லைன்னா அவனை தான் உட்கார வச்சு ஆகணும். அந்த மாதிரி சொல்றேன். சரிப்பா அப்படியே வந்து ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் பத்தி சொல்லுவோம். சீக்கிரம் ஸ்ட்ரெங்த் பத்தி இவரு சொல்லுங்க, தர்ஷன் சொல்லுங்க. ஸ்ட்ரென்த் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஆல்ரவுண்டிங் வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க ப்ரோ. அந்த 6th பவுலிங் 5th பவுலிங் வந்து ரொட்டேட் பண்றதுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ கிரீன் போடுவான். கிரீன் இல்லாட்டி வந்துட்டு இவன் இருக்காங்க. யாரு? ரமன்தீப் ராய் ஆடுனா போடுவான். சோ ரமன்தீப் போடுவான். இவனுமே அங்கரீஷ் ரகுவன்ஷுமே கொஞ்சம் போடுவான். ஓகே.
போர் அடிக்குது உங்களுக்கு இந்தியாவுக்கு இருக்கு. ரிங்கு சிங்கே போடுறான். ரிங்கு சிங்கா போடுறான். அது வந்து சூரியகுமார் யாதவ் வருண் சக்கரவர்த்திக்கு விக்கெட்ஸ் போக கூடாதுன்னு குடுக்குற சதிடா. அதையும் இதையும் நீ சேர்த்து ஒன்னா சேர்க்கவே கூடாது. அந்த மாதிரி எல்லாம் அது ரஹானே பண்ண மாட்டா, அவன் நல்ல மனசுக்காரு. சரி, So, நம்ம இது 1 month தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாமே ஃபார்ம்ல இருக்காங்க. நீ ஸ்டீவ் ஸ்டைஃபோர்ட் எடுத்தாலும் சரி, ஃபின் ஆலன் எடுத்தாலும் சரி. சோ அவங்களுக்கு வந்து அந்த இது ரஹானே இருக்கு. சோ the top 5 to 6 they're strong. அவ்வளவுதான் நானே நான் கூட சொல்றேன். டீசெண்டா பண்ணிருக்காங்க டொமஸ்டிக்ல. இல்ல அதான் நல்லா பண்ணிருக்கான் தானே நான் சொல்றேன். நல்லா தான் பண்ணிருக்கான். ம். So, அவங்க டாப் 5 டாப் 6 வந்து நல்லா இருக்குன்றீங்க ஸ்ட்ரெங்த்ல. ஆமா. அப்ப பாட்டம் 6 எவ்வளவு வீக்கா இருக்குன்னு யார் முதல்ல பேச வரப்பீங்க? ராஜேஷ் இப்ப பேசுங்க. பாட்டம் 6 மெயின் கன்சர்ன் இஸ் இந்தியன் ஃபாஸ்ட் bowling. ஏன்னா ஃபாரின் ஃபாஸ்ட் bowler எவனா ஒருத்தன் ஆட விட்டுருவானுங்க. அவன் முஸ்ரப் அணி இல்ல பத்திரானா எவனா ஒருத்தன் ஆட Blessing. விட்டுருவான். ஆசீர்வாதம் தான் ஆடுவாப்ல. ஆசீர்வாதம் தான் ஆடுவார். ஆசீர்வாதம் ஆடிடுவான், ஸ்டார்ட் பண்ணிடுவான். அண்ட் இவன் ஸ்பின்னுக்கு டவுட் இல்லடா, ஸ்பின் இருக்கு நிறைய, சக்கரவர்த்தி போட்டுருவான். அவன் வந்து நல்லா பண்ணிடுவானுங்க, அது நம்பிக்கை இருக்கு. பட் இந்தியன் ஃபாஸ்ட் bowlers தான் அதனால T20 வேர்ல்ட் கப் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு திருப்பி இதே பாயிண்ட் சொல்லு பாப்போம். இல்ல மறுபடியும் சொல்றேன். அது இது T20 வேர்ல்ட் கப்ல சொதப்பினவன் வந்து IPL நல்லா பண்ணது இல்லையா, அது மாதிரி கேட்ட கேள்விக்கு அதே தான் நானும் சொல்றேன், கண்டினியூ பண்ணுவேன். அதாவது ஆப்போசிட் வேணா நடந்திருக்குடா. T20 வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ண IPL சொதப்பி கூட நடந்திருக்கு சிவதுபே. 2024 T20 வேர்ல்ட் கப்ல எவ்வளவு நல்லா பண்ண, அடுத்த வருஷம் ஏதாவது பண்ணாடா நம்மளுக்கு. இப்ப சொல்றா, இப்ப சொல்லு ஒரு நிமிஷம். தம்பி நான் என்ன சொல்றேன், 2025ல CSK சிவம் டுபே தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர். அது வந்து நம்மளோட சாபக்கேடு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் தான் நம்ம பெஸ்ட் பேட்டர்னா, அது வந்து நல்லது கிடையாது, அதுதான் கெட்டது எல்லாத்தோட. அப்ப மத்தவங்க அடிக்கலன்னு சொல்லு நீ. மத்தவங்க அடிக்கல, அதனால அவன் அடிச்சு வச்சு நிறைய இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது வந்து சாபக்கேடு, அது நல்லது கிடையாது, அது வரம் கிடையாது நம்மளுக்கு. சொல்லு வேற வீக்னஸ். ஃபினிஷிங் ரோல்ஸ் மிடில் ஆர்டர்லாம் இல்ல ஃபினிஷிங் அகைன் ரிங்கு சிங் நீ சொன்ன மாதிரி T20 வேர்ல்ட் கப் ஃபார்ம் படி போணும்னா ரிங்கு சிங் ஃபார்ம் இல்ல. if you are being honest, ரிங்கு சிங் 20 ரன் மேல ஆச்சான் ஆன 3 மேட்ச்ல. அது ஸ்ட்ரைக் ரேட் 100 கூட வரல. அவன் எப்பவுமே அவ்வளவுதான் அடிப்பான். ஸ்ட்ரைக் ரேட் 100 கூட வரலடா. as a finisher ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் 80 or 90 80 or 85 இருக்குடா. 85 ஆமா. நான் கூட ஏதோ 120 130 சொல்லுவேன்னு நினைச்சேன்டா. என்னடா 85 நிஜமாவே 85? நமீபியாவோட 1 ரன் 6 பால்ஸ் ஆனான்டா. நீயே எடுத்து பாரு, நம்மளால நீயே எடுத்து பாரு. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா வந்துகிட்டே இருக்கு இந்த டீம் மேல. வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்காப்பா? இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லிருங்க. டீம்ல பிரச்சனை இல்ல, பிரச்சனை தான் டீமே இருக்கு. டீமே இருக்கு. ஆமா ஆமா. சரி, அப்போ பிளேயிங் 11 3 பேர் ஒருமித்த கருத்தோட பிளேயிங் 11 சொல்லுங்க இப்போ. பிளேயிங் 11 ஃபார்ம் பண்றதா கஷ்டம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் நரேன் எங்க ஆடுவானோ அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நீங்க கேட்கறக்கே டஃப்ன்றீங்க. சிஎஸ்கே பக்கம்லாம் இன்னும் வரவே இல்லை. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல. சிஎஸ்கேக்கு மோர் ஆர் சேம் அந்த எக்ஸ்பெக்டட் 11 தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த 11 தான் இருக்கும். சரி, சொல்லுங்க. ஓபனிங் யார்? ஓபனர்ஸ் யாரு? 3 4 5 6 I don't think they will change Narain's position. Narain will certainly open now. So Narain and Seifert will open, followed by Rahane and Raghuvanshi. Then comes Cameron Green. Then comes your Rinku and Ramandeep. 6 and 7 is Rinku, Ramandeep. 8 வந்து தெரிஞ்சு they will go with it's going to be Vaibhav Arora. Anukul Rai. 8 Anukul Rai இருக்கும். 9 and 11 will be Blessing, Varun and பேசர் யாருப்பா மாட்டேங்குது, வைபவ் Arora. உண்மை என்னன்னா அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கே யார் ஆட போறாங்க தெரியல. கார்த்திக் வருண், வைபவ், வருண், பிளெஸிங், கார்த்திக் தியாகி தான் பவுலர்ஸா இருப்பாங்கன்ற. ஆகாஷ் மத்வால் will walk in. சரி, ஓகே. மத்வால் சைன் பண்ணாங்கன்னா அப்புறம் என் கனவு கலைஞ்சிரும். ஆமா, நவதீப் சைனி இருக்கா அந்த இதுல, அந்த கேம்ப்ல இருக்கான். எல்லா இந்தியன் பவுலர்ஸ் அங்கதான். சரி, ஓகே. இப்போ வந்து கேகேஆர் எங்க முடிப்பாங்க?
கேகேஆர் எனக்கு இது இது பிளே unpredictable பா. they won't qualify Playoffs they won't வாய்ப்பு இல்ல. qualify they won't இவன் qualify Fingers qualify. crossed. நீ தர்ஷன் நான் 7th நான் 9th சொல்றேன். 9th தான். நானும் 9th தான் சொல்றேன். நானும் இவரு சொல்றத நான் ஆமோதிக்கிறேன். 9th தான் நானும் நினைக்கிறேன். நான் 7th ஒரு 8 சொல்றேன் பிகாஸ் சொல்றேன். there's ஒரு 1-2 மேட்ச் இவன் அந்த சைஃபர்ட் இல்ல ஆலன் எவனோ ஒருத்தன் ஃபயர் ஆயிட்டானா உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாரேன் சக்கரவர்த்தி வேலையை காட்டிட்டானுங்க சான்ஸ் இருக்கு. நான் அது எனக்கு புரியுது. ஆனா நீ யாரை 8 9 10 சொல்லுவியோ சொல்ல போறேங்கிறத நான் வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் யூகிச்சுட்டேன். நீ சொல்ல போற அந்த டீம்ஸ்லயும் நீ சொல்ற இதே மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்லிக்கிறேன் இப்பவே. சரி ஓகே. கேகேஆர் வந்து நம்பர் 9 நம்பர் 9 7 யாருக்கு? எனக்கு 7 9th place. வசந்த் 8 8 ஓகே. இங்கிட்டும் வேணாம் அங்கிட்டும் வேணாம் அப்படின்ட்டு விட்டாரு அவரு. சரி ஓகே. அடுத்தது வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பார்ப்போம். ரொம்ப நேரமா நெகட்டிவிட்டியா இருக்கா, சரி கொஞ்சம் பாசிட்டிவிட்டி பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸ் பத்தி இப்ப வசந்த் பேச ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்வாட படிச்சேன். ஓகேவா? பேட்டர்ஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் த கேப்டன். யாரு? அர்ஷன் தான சொன்னான். இல்ல இப்ப இல்ல ப்ரோ நீங்க வேற ஏதாவது டீம் எடுத்துக்கோங்க ப்ரோ. அதுதான் சரி ஓகே. வசந்த் நல்லா கேளு. இந்த ஸ்குவாடு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், நேஹல் வதேரா, விஷ்ணு வினோத், ஹர்னூர் பன்னு, பைலா வினாஷ், பிரப் சிம்ரன் சிங் அண்ட் சஷாந்த் சிங் தான் பேட்டர்ஸ். ஐ திங்க் சஷாந்த் சிங் ஏன் பேட்டர்னு வச்சிருக்காங்க, அவனால பவுலிங் போட முடியும். ஆல்ரவுண்டர்ஸ் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், ஹர்ப்ரீத் பிரார், மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா ஒமர்ஜாய், பிரியான் ஷாரியா, முஷீர் கான், சூர்யான் செக்டே, மிச் ஓவன், கூப்பர் கானலி, பென் வாஷியஸ். இதுவே ஒரு 13 பேர் வட்டாங்க ஆல்ரவுண்டர்ஸ். எத்தனை ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருப்பாங்க. பவுலர் ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல். அது பேசுவோம். யாரு யாரு யாரு? பிரியான் ஷாரியா பேட்ஸ்மேன் தான். ஆல்ரவுண்டர்ல பட்ஜெட் இல்ல ஆல்ரவுண்டர் படிக்கல. பிரியான் ஷாரியா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நீ இல்ல ஐபிஎல் வெப்சைட்ல இல்லடா நான் சொல்லல. ஐபிஎல் வெப்சைட்ல அவன் ஆல்ரவுண்டர்னு போட்டிருக்காங்கடா. என்னடா இது? சரி ஓகே பாப்பாங்க தான் பவுலிங் போடுவாங்கன்ட்டு. ஏற்கனவே பவுலிங் ஆப்ஷன் ஒரு 7 8 வச்சிருக்காங்க இவங்க. பவுலர்ஸ் வந்து ஹர்ஷ்தீப், யுஸ்வேந்திர சஹல், வைஷாக் விஜயகுமார், யஷ் தாக்கூர், சேவியர் பார்ட்லெட், பிரவீன் துபே, விஷால் நிஷத், லாக்கி ஃபர்கூசன். நம்மளுக்கு தெரியாது இருப்பாடா இல்லையான்ட்டு. சரி ஓகே நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். வசந்த் எனிவே ஆட மாட்டான் தான் தோணுது. இருந்தாலும் ஆட மாட்டான் தான் தோணுது. இவங்களுக்கு அதே சேம் ஷார்ட் 11 தான். ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு 2 பேர் விட்டாங்க. கிளென் மேக்ஸ்வெல்லையும் இவனையும் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிளென் மேக்ஸ்வெல் இவனையும் விட்டு மறுபடியும் ஜாஷ் இங்கிலீஷ் விட்டு மறுபடியும் ஒரு 2 ஆஸ்திரேலியன்ஸ் கூப்பர் கான்லியும் பென் வாஷியஸும் வாங்கியிருக்காங்க. இப்போ கூப்பர் கான்லி வந்து ஆட்டோமேட்டிக் நம்பர் 3 பேட்டர் வந்துருவாரு. ஏன்னா பிக் பேஷ் லீக்ல பர்த்ஸ் காச்சஸ்க்கு நம்பர் 3ல தான் ஆடணும். டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பீ நம்பர் 3. நம்பர் 3ல ஒரு விஷயம் நடுவுல நான் ஒரே ஒரு இடைச்சொல்கள் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி நான் சொல்ல மறந்துட்டேன். ஐ காட் டு நோ தட் விஜயகுமார் வைஷாக் வந்து இன்ஜூர்டா. அதனால இம்பாக்ட் சப்ல கூட அவன் இருக்க மாட்டான்றாங்க. இன்ஜூர்டா. எத்தனை நாள் வந்து எவ்வளவு நாள் ரெக்கவர் ஆகும்னு தெரியாதான். அது ஒரு எஸ்தாக்கூர் இருக்கான். அது ஒரு ஆப்ஷன் இருக்குடா. அது பிரச்சனை டவுட். அது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா. சரி அப்ப பிளேயிங் 11 சொல்லுங்க. அப்படியே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குண்ணா. பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா ஓபனிங் வந்து பிரியான் ஷாரியாவும் பிரப் சிம்ரன் சிங்கும் வந்துருவாங்க. நம்பர் 3 வந்து உனக்கு கூப்பர் கான்லி. நம்பர் 4 இஸ் கோயிங் டு பீ ஸ்ரேயஸ் ஐயர். 5 6 வந்து சார் இல்ல 3 அது கூப்பர் கான்லி இருக்கு. கூப்பர் கான்லி எங்க ஆடுவாங்கன்னு தெரியல. பர்த்ஸ் காச்சஸ்க்கு அவன் நம்பர் 3ல ஆட்டிருந்தான். கூப்பர் கான்லி ஆடுவானே தெரியல எனக்கு. கூப்பர் கான்லி ஆடுவானே தெரியல எனக்கு. தெரிஞ்சு அவன் 4 பாயிண்டர்ஸ் வந்து யான்சன், ஸ்டாய்னஸ். அப்ப இப்படி கேக்குறேன். யார் வந்து அவங்களோட மெயின் 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸா இருக்கும்? என்னோட என்ன ஃபீல் ஆகுதுன்னா யான்சன் ஆடுவான். அண்ட் நியூ பால் போலிங்காக இவன் ஒமர் சாய் எடுப்பானுங்க. அண்ட் ரிக்கி பாட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ல இவனை ஸ்டாய்னிஸ் எடுப்பானுங்க. அண்ட் கடைசியில் அவன் பாட்லெட் ஆடுவான்னு தோணுது எனக்கு. பாட்லெட் வில் ஸ்டார்ட்னு தோணுது எனக்கு. ஓ அப்படி பண்ணா வந்து என்ன தெரியுமா? அப்படி பண்ணா எய்தர் ஒமர்ஜாய் ஆர் ஸ்டாய்னிஸ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து நம்பர் 4 போய் ஆகணும். ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3 போய் ஆகணும். அப்படி பண்ணா ஸ்ரேயஸ் ஐயர் ஹஸ் பேட்டட் அட் நம்பர் 3 இஸ் லாஸ்ட் சீசன் நிறைய மேட்ச் நம்பர் 3ல ஆடினான். ஆமா ஆடினானா. அவன் ஒரிஜினல் பொசிஷன் நம்பர் 3 தான். நம்பர் 4ங்கிறது அவன் அடாப்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி அவனால போக முடியும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3 இஸ் a very good option. So சொல்லு வசந்த் கண்டினியூ. நம்பர் 4 வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களதான் இவர்தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். அஸ்மத்துல்லா ஒமர் சாய்.
நம்பர் 4. முன்னாடி சொன்னா அதான் ஆடுறான். இல்ல நான் வந்து 3 வந்து பான்லி வச்சிருந்தேன், 4 ஸ்ரேயஸ் ஐயர் வச்சிருந்தேன், 5, 6 வந்து சஷாங்க் சிங் அண்ட் நேஹல் வதேரா. நீ என்ன பிளேயிங்ல வச்சிருந்து உனக்கே மறந்து ஏன்னா இது டக்குனு மைண்ட் மாறிடுச்சு சொன்னோட. சஷாங்க் சிங், நேஹல் வதேரா அண்ட் சேவியர் மார்க்கோ யான்சன் 7. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பவுலர்ஸ் வந்து உனக்கு யஷ் தாக்கூர், யஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், ஜேவியர் பாட்லெட். சரி, அப்ப ஸ்டாயினிஸ் ஆட மாட்டானா? 3 ஃபாரினர் போதுமா? இல்ல நான் சொல்லிட்டேன். ஒமர் ஜாயா ஸ்டாயினிஸா? Omar Sy gives more bowling. ஆட முடியும். Stoinis இல்ல, Omar Sy gives more bowling, Stoinis gives more batting. It's up to them what they want. கொஞ்சம் ஸ்டக் ஆகுது வசந்தோட ஸ்கிரீன் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. பரவாயில்ல. Stoinis out and out power hitter. Omar Sy வந்து பவர் ஹிட்டிங்கும் பண்ண முடியும், லாங் இன்னிங்ஸும் ஆட முடியும் கேப்பபிலிட்டி வச்சவங்க. பவர் ஹிட்டிங்னா ஸ்டாயினிஸ் பெட்டர் லாடி. ஸ்டாயினிஸ் பவர் ஹிட்டிங்னா என்ன, ஸ்டாயினிஸ் பெட்டரா? ஆனா பவுலிங்ல வந்து அஸ்மத்துல்லா மசீத் பெட்டர் தான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஸ்டாயினிஸ் இஸ் ஆல்சோ வெரி கேப்பபிள் பவுலர். அவன் நிறைய வாட்டி பவர் பிளேலயே போடுறான்டா ஆஸ்திரேலியாக்கு. 4 ஓவர் கம்ப்ளீட்டே பண்றான். ஐ திங்க் இந்த வேர்ல்ட் கப்ல கூட ஆனா போடுறான். ரொம்ப மோசமெல்லாம் போடுறதுடா, மோசமெல்லாம் போடல அவன். சரி ஓகே, அப்ப ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் பத்தி சொல்லுங்க தர்ஷன். ஓகே, இல்ல அவர் வீக்னஸ் பத்தி சொல்லட்டும். சொல்லுங்க சார், ஸ்ட்ரெங்த் சொல்றீங்களா வீக்னஸ் சொல்றீங்களா? வீக்னஸ் சரி ஓகே, அப்ப ஸ்ட்ரெங்த் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரெங்த் பாத்தீங்கன்னா டீமுக்கு தேவையான பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்காங்க. ஒமர் சாய், ஆமாடா, மிச்சல் ஓவனா இருக்கட்டும், ஸ்டாயினிஸா இருக்கட்டும், மார்க்யூஸா இருக்கட்டும், எரியும்டா எனக்கு வயிறெல்லாம். 5 பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா CSK 2021 தான் வச்சிருக்காங்க. CSK 2021 வச்சிருக்காங்க. அதுல ஒரு நீ சொன்ன பேர்ல ஒரு 2-3 பேருக்கு வந்து சிஎஸ்கே தான் வந்து பெனல்டி மேட் பிட். எனக்கு ரொம்ப வயிறு இருந்துச்சுடா இப்ப கூட அவங்க ஸ்குவாட பார்த்தாலே. எப்படா ஒரு டீம்ல இத்தனை ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து போக விட்டாருங்க மத்த டீம்ஸ்லாம் அப்படின்ட்டு. சரி, வீக்னஸ் சொல்லுங்க கமான். எனக்கு தெரியும். ஏன்னா சஹல் ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்ட் 2 ஐபிஎல் சீசன் பார்க்கும்போது ஒரு மேட்ச் 2 மேட்ச் இந்த கேகேஆர் மேட்ச் அப்போ நல்லா போட்டான். பட் மீதி மேட்ச்லாம் பார்க்கும்போது he was giving out runs. Then they started figuring out அவன் வந்து ரொம்ப அட்டாக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க, இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அவன் விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்ல. இப்போ சஹல் ஸ்பின்ல விக்கெட் இருக்கிறதுனால வந்துட்டு ப்ரெஷர் இல்ல பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அவங்க ஈஸியா வந்துட்டு அவனை அவனையும் டார்கெட் பண்றாங்க, மற்ற பவுலர்ஸையும் டார்கெட் பண்றாங்க. ஸ்பின்னர் கிடையாது இப்போ. மேக்ஸ்வெல் போயிட்டானால இப்போ ஸ்டால் அவுட் ஆன மெயின் ஸ்பின்னர் கிடையாது. கானலி அவுட் ஆன ஹர்ப்ரீத் பிரார் இருக்கான்ல. ஹர்ப்ரீத் பிரார் அவன் எவ்வளவு மேட்ச் ஆடுவான்? அவன் எத்தனை வருவானுங்களா தெரியாது. அது இன்னொரு. ஆனா வசந்த் நான் சொல்றேன்டா, கானலி ஆடினா ஹர்ப்ரீத் பிரார் ஆட மாட்டான்டா. அவ்வளவுதான், அவங்க ஸ்பின் ஆடுற டீம் கிடையாது அவங்க. ஆனா ஹர்ப்ரீத் பிரார் கடைசியில ஆடவே இல்ல. கானலி ஆடினா அவங்களுக்கு வந்து ரெண்டாவது ஸ்பின் ஆப்ஷனும் கிடைக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவாங்க கானலி. ஆமா அதான், அவன் கானலி ஆடினாங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார்ல திருப்பி ஆட மாட்டாங்க. அது எனக்கு சத்தியமா திருப்பி எல்லாம் ஆட வைப்பாங்க எனக்கு தோணல. ஆனா அது ஃபேஸ் ஆயிட்டு அவன் பாத்துக்குவதில்ல, அவன் ரவுடி ஐயர், அவன் பாத்துக்குவாரு. சரி, வேற ஏதாவது அவங்களோட இப்ப ஹோம் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு சூட் ஆகும் நினைக்கிறீங்களா பஞ்சாப்க்கு? அண்ட் இன்னொன்னு கேட்கணும், அவங்களோட அன்கேப்டு பிளேயர்ஸோட இப்ப கரண்டா பிளேயிங் லெவன்ல ஆடுற அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரோட ஃபார்ம் வந்து ஏதாவது டிப்ல இருக்கா, இல்ல எப்படி இருக்கு, ஏதாவது நீங்க கவனிச்சீங்களா? ரியான் சாரியா டொமஸ்டிக்ல he has been in great form. Riyan Sharia has been in great form. And I don't know why it was classified Riyan Sharia as an all-rounder. ஏன்னா T20 கிரிக்கெட்ல அவன் ஆடின 45 மேட்ச்ல அவன் ஒரு ஓவர் தான் போட்டிருக்கான் லிட்டரலி bowling. டொமஸ்டிக்ல எல்லாம். அதே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அப்பலாம் பார்த்தா ரிங்கு சிங் வந்து ஒரு பிரைமரி bowling all-rounder. ரிங்கு சிங் சூரியகுமார் யாதவ் பிரைமரி bowling all-rounder. அபிஷேக் சர்மா அட்லீஸ்ட் bowls பேட்டிங் இக்னோர் பண்ணிரு. bowling வைஸ் பார்த்தா திலக் வர்மா இஸ் சம்வாட் சிமிலர் டு எனக்கு ரியான் பராக் மாதிரி தோணுது எனக்கு bowling வைஸ் மட்டும். பேட்டிங் நான் வந்து ஐ அம் நாட் கம்பேரிங். bowling மட்டும் நான் சொல்றேன். நீ ரியான் பராகோட திலக் வர்மா கம்பேர் பண்றது வந்து திலக் வர்மாவுக்கு அசிங்கம். bowling பேட்டிங் நான் சொல்லவே இல்ல. பேட்டிங்ல திலக் வர்மா இஸ் வே பெட்டர். I know that. I'm only talking about bowling. Riyan Parag better ன்ற அதானே? சரி ஓகே.
ஓகே. இதுல எனக்கு எந்த இதுவும் ஆட்சேபனையும் இல்ல. வேற ஏதாவது இந்த டீமை பத்தி பேசாம விட்டுட்டோமா? பிரியா பிரப்சிம்ரன் சிங், அப்புறம் அந்த நேஹல் வதேரா, இவங்க எல்லாம் எப்படி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களா இதுல ஸ்மாக்ல? டீசென்டான ஃபார்ம் ஆக்சுவலி நல்லா தான் பண்ணாங்க. பிரப்சிம்ரன் நடுவுல கேப்டன்சி எல்லாம் பண்ணா பஞ்சாப்க்கு. இது தெரியும் எனக்கு. கேப்டன்சி எல்லாம் பண்ணி டீசென்டா பண்ணான். ஆமா, வைஸ் கேப்டன் கேண்டிடேட் ஒன்னு கிடைச்சிருச்சு பஞ்சாப் கிங்ஸுக்கு. சரி, ஓகே. பஞ்சாப் எங்க முடிப்பாங்க? பஞ்சாப் டாப் 4 கண்டிப்பா. லெட்ஸ் சே பிளே ஆஃப்ஸ் வராங்க. செகண்ட் பிளே ஆஃப்ஸ் வராங்க. ஃபோர்த்தா? நீங்களும் ஃபோர்த்தா? ஓகே. நான் வந்து ராஜேஷோட ராஜேஷோட ஒப்பீனியன் தான் என்னோட ஒப்பீனியன். அவங்க செகண்ட் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மேன் டு மேனா நான் எடுத்து பாக்குறப்போ எனக்கு வந்து ஆர்சிபியை விட இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம்னு தோணுது. ஸோ ஆர்சிபியை நம்ம மோஸ்ட்லி நம்பர் 3ல வச்சிருக்கோம்னா மேன் டு மேனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறப்போ அதுக்கான மரியாதை அவங்க கொடுத்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் செகண்ட் சொல்றேன். ஸோ அடுத்த டீம் வந்து இப்ப வாங்க, நான் தான் பேச போறேன். முதல்ல பேசுறேன்டா, எனக்கு நிறைய இருக்குடா கட்டுறதுக்கு. முதல்ல என்ன கருமாந்திரம் பிடிச்ச ஜெர்சி அணிய கருமம், என்ன இழவு ஜெர்சிடா அது, என்ன இழவு லோகோடா அது? இருக்கு இந்த இது பிரீமியர் லீக்ல கிறிஸ்டல் பேலஸ் கிறிஸ்டல் பேலஸ் இது இருக்கும், லோகோ இருக்கும். இவனுக்கு யானை லோகோ. மோட்டு பட்ல ஒரு கிரிக்கெட் ஆடுவாங்க, அந்த ஜெர்சி மாதிரி இருக்கியாடா அது? மீமே போட்டுறியா பேசாம உங்களுக்கு? இந்த வீடியோல நான் எடிட் பண்ணி அந்த மீமை நான் அப்படியே போடுறேன் பாருங்க. மோட்டு பட்ல ஒரு கிரிக்கெட் டீமோட அதே ஜெர்சி, அதே பேட்டர்ன், அதே ரெட்டு ப்ளூ, அதே ரெட்டு. அது கூட சரி, நான் இது கூட மன்னிச்சு விட்டுருவேன்டா. என்ன இழவிடா லோகோ இது? கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா ஞாபகம் இருக்கா ப்ரோ? 2011 கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா. அதுவே இந்த லோகோவோட நல்லா இருக்கு. இந்த லோகோ அதோட பூனே வாரியேஷன் இருந்துச்சு பாருங்க, அதுவே பெட்டரா இருக்கும் இதை விட. கொச்சி டஸ்கர்ஸ் பேருக்கு ஏத்த மாதிரி யானை வச்சிருந்தாங்க. இவங்களுக்கு எதுக்கு யானைனே தெரியல. சூப்பர் யானைகள் இல்ல, நான் ஸ்குவாட் படிக்கிறேன், அதை வச்சு நீ சொல்லு. நான் படிக்கிறேன் இந்த வாட்டி. கேப்டன். சரி, ஓகே. என் பாரத்தை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்துல் சமது, அக்ஷத் ரகுவன்சி, ஆயுஷ் பதோனி, மேத்யூ பிரிட்ஸ்கி, முகுல் சௌத்ரி. வேணும்னே இந்த ஆர்டர்ல படிக்கிறியாடா? நீங்க என்ன வெறுப்பேத்துறதுக்குன்னு இந்த ஆர்டர்ல படிக்கிறியா? மூடிட்டு ரிஷப் பந்த்ல இருந்து ஆரம்பிடா. எடுத்தோட அப்துல் சமது, ஆயுஷ் பதோனி வெறுப்பேத்துறேன். பந்த் தான் ஆம்ச்சேன், பந்த் தான் கேப்டன் சொல்லிட்டு தான் ஆம்ச்சேன். அப்ப பண்ட்டுனா மார்க்ரம் வாடா, மார்க்ரம்னா பிரெட்ஸ்கி வாடா, நிக்கோலஸ் பூரன் வாடா. உன்னை எவன்டா ஆயுஷ் பதோனில பேச சொன்னது? ஜாஷ் இங்கிலீஷ், ஏடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன். அதுக்கப்புறம் 1 அசரங்கா, அர்ஷின் குல்கர்னி, மிச்சல் மார்ஷ், ஷாபாஸ் அஹ்மத் அண்ட் சின்னவர் யாரு? சின்னவர் யாரு? அர்ஜுன். பை தி வே ஒரு சின்ன கரெக்ஷன். வனிந்து அசரங்கா வந்து அவுட், அவன் கிடையாது இப்போ. ஆல்ரெடி ஆமா, ஆல்ரெடி குதகேஷ் மோட்டி உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, உள்ள வந்துட்டான் பேசிட்டு இருக்காங்க. கண்டினியூ. ஆகாஷ் சிங், ஆவேஷ் கான், முகமது ஷமி, மோசின் கான், ஆண்ட்ரிஸ் நாட்கியா. அவன் வந்து இன்ஜூர்டு மாதிரி இன்ஜூர்டா என்ன ஃபிட்டா இருக்கானா தெரியல, அவன் என்ன கேஸ்னு. பிரின்ஸ் யாதவ், இக்வேஷ் ராட்டி, மணிமாறன் சித்தார்த், நமன் திவாரி, மயங்க் யாதவ். இதுதான் டீம். மயங்க் யாதவ் இன்னும் ஸ்குவாட்ல தான் இருக்கானா? இருக்கா. இன்ஜூரி இல்லையா அவனுக்கு? இல்ல, இன்ஜூரி இல்ல. நான் வந்து என்ன பிளேயிங் 11 இருக்குன்னு சொல்றேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க வந்து மார்க்ரம் அண்ட் மார்க்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. மார்க்ஸ் தான் இவங்களுக்கு சர்டன் இம்பாக்ட்ஸ் அப்பா உள்ள போறான். இவனை உள்ள வச்சுட்டு தான் வந்து பவுலர் கொண்டு வருவாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, மார்க்ரமே மார்ஸ். நான் வந்து ரிஷப் பந்தை நம்பர் 3ல எழுதுனேன். எனக்கு தெரியும் நிக்கோலஸ் பூரான் தான் பெட்டர் பிளேயர்ட்டு. பட் வந்து நான் ரிஷப் பந்தை வந்து நம்பர் 4ல நம்புறதை விட நிக்கோலஸ் பூரான நம்பர் 4ல நம்புவேன் பரவாயில்லன்ட்டு. அதனால நான் வந்து 3 பண்ணிட்டு 4 பூரன் போறேன். 5 வந்து பதோனி, 6 வந்து இவன் நினைக்கிறேன், அவன் பேர் என்ன, அப்துல் சமது, 7 வந்து ஷாபாஸ் அஹமத், 8 வந்து திக்வேஷ் ராட்டி, 9 வந்து முகமது ஷமி, 10 வந்து மோசின் கானு, 11 வந்து ஆண்ட்ரிக் நோக்கியா போவாங்க. இம்பாக்ட் பிளேயர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எல்லா இம்பாக்ட் தான். எல்லாத்தையும் இம்பாக்ட்ல போட வேண்டியதுதான். எல்லாத்தையும் இம்பாக்ட்ல போட்டுறேன். ஆவேஷ் கானோட நார்கியா பெட்டர் பிளேயர் தான்டா என்ன பொறுத்த வரைக்கும். போன வருஷம் ஆவேஷ் கான் ஒண்ணுமே பண்ணல.
இல்ல எனக்கு என்னமோ இவனுங்க வந்து ஒன்று ரெண்டே மோசின் போடுவாங்க கான் சார். மாதிரி இவனை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. இல்ல மோசின் கான் யாரு வந்து ஆவேஷ் கான் ஸ்டார்ட் அர்ஜுன் பண்ணுவாங்கன்னு டெண்டுல்கரா? தோணுது எனக்கு. இல்ல இல்ல அப்படியா? ம். ஐ மோசின் திங்க் கான் வந்து ஆவேஷ் கான் ஸ்டார்ட் ஃபுல் இந்தியன் போலிங் தான் போறாங்க. bro, நான் பிளேயிங் 11 நான் சொல்லிட்டேன். இது ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன். ஆனா இப்பவே சொல்லிடுறேன். இதே பவுலிங் லைனப் வச்சு உங்க மியூசிக்கல் சேர்ஸ் மொத்த சீசனும் ஆடுவாங்க. நான் இப்ப எழுதியே தரேன். நீங்க ஃபர்ஸ்ட் டே பாக்குற பவுலிங் லைனப்புக்கும் லாஸ்ட் டே பாக்குற பவுலிங் லைனப்புக்கும் துளி கூட சம்பந்தம் இருக்காது. நான் இப்பவே சொல்லிடுறேன். நீங்க சொல்லுங்க இப்போ. நான் இது சொல்றேன், ஃபுல் இந்தியன் போலிங் தான் போறாங்க. த ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு they'll go for இவனுக்கு போவாங்க, ஜாஷ் இங்கிலீஷ் போவாங்க. ஃபுல் பேட்டிங் தான் இறக்க போறாங்க. டாப் 4 அவன் 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 ஃபுல் அவைலபிலிட்டி இல்ல. சீசன் இருக்கானே தெரியாது ப்ரோ. அப்ப இவன் அவன் ஆடுவான்டா, மேத்யூ available-ஏ பிரிட்ஜ். கிடையாது. அவைலபிள் ஆயிட்டான். மேத்யூ அவைலபிளா பிரிட்ஜ்க்கு இல்லையான்ற வச்சு குணகேஷ் அவனை மோட்டி தான் சொல்ல ஆடுவான். முடியும். மேத்யூ பிரிட்ஜ்க்கு குணகேஷ் மோட்டி ஆட ஆடுவான். வாய்ப்பு இருக்கு. குணகேஷ் மோட்டி மேத்யூ ஆடுவான். பிரிட்ஜ் எனக்கு தெரிஞ்சு குணகேஷ் மோட்டி ஆட விட இந்தியன் வாய்ப்பு போலிங் இருக்கு. தான் எனக்கு தெரியும். இல்லடா, நார்கியா ஷாபாஸ் அஹமத் will be a certainty-டா. நான் கேள்விப்பட்டது என்னன்னா ஸ்மாட்லயும் சரி, அதுக்கப்புறம் நடந்த நிறைய லீக்ஸ்லயும் சரி, ஷாபாஸ் அஹமத் வேற லெவல்ல பண்ணிருக்கானா. அவனை இதுக்கு மேல பிளேயிங் லெவல் ஆடாம இருந்தா அது வந்து எல்எஸ்டியோட முட்டாத்தனம் தான். அது மட்டி முட்டாத்தனம் தான். And அதனால and கண்டிப்பா வைப்பாங்க. knowing LSD, they are capable of it. Knowing LSD, they are capable of it. அது 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 ஜி அது அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு நம்மளுக்கு அருகதை கிடையாது ஜி. நம்மளுக்கு அந்த அருகதை கிடையாது. நம்மளே அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்தோம் போன வருஷம். அதனால சொல்றேன், நம்மளுக்கு அருகதை கிடையாது ராஜேஷ். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க தர்ஷன். அதான் இந்தியன் போலிங் ஆப்ஷன். பட் நார்கியா பதிலா எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ் யாதவ் தான் வருவான். பிரின்ஸ் யாதவ் நார்கியா எவ்வளவு பெட்டர். நான் கன்சிடரிங் இப்போ ரீசன்ட் ஃபார்ம்ல சொல்றேன். நார்கியோட ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கும்போது பிரின்ஸ் யாதவ் வந்து எவ்வளவு பெட்டர். போன சீசன் நல்லாவும் போட்டிருக்கான், அவன் ரொம்ப மோசமாலாம் போடல. நார்கியாக்கு வந்து லக்னோ பிச்சு சூட் ஆகும் ப்ரோ. நான் சொல்றேன், பிரின்ஸ் யாதவ் அந்த அளவுக்கு பேஸ் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் வந்து இப்போ மயங்க் யாதவ் வந்து பழைய மயங்க் யாதவ் இல்ல. அது வந்து ஷோர். நான் இப்பவே சொல்றேன், மயங்க் யாதவ் பழைய மயங்க் யாதவ் இல்ல. 143 ப்ரோ, 142 143 போடுறான் ஜி. ஆண்ட்ரிக் நார்கியா 153 ஜி. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபியூ 140 மேட்சஸ் போறதுக்கு வந்து என்கிட்ட ஷமி முகமது ஷமி தான். சொல்லு. ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் எனக்கு தெரிஞ்சு ஷமி, மயங்க் யாதவ் அண்ட் மோசின் கான் இந்த 3 பேர் தான் பேசதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேபி வந்து தே கேன் பிரிங் இன் பிரின்ஸ் யாதவ். இப் ஏதாவது மயங்கோ மோசினோ அடி வாங்கிட்டாங்கன்னா பிரின்ஸ் யாதவ் வருவான். அப்படி சப்போஸ் அவனும் அடி வாங்கிட்டானா சின்னவர் வருவான். ஆவேஷ் கான் சான்ஸ். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இருந்தா முகமது ஷமி, மோசின் கான், ஆவேஷ் கான், ஆண்ட்ரிக் நார்கியா தான் என்னோட பிளேயிங் 11 இருக்கும். ஏன்னு சொல்றேன்னா பிளேயிங் 11ல 4 பேர்ல ஒருத்தர் இம்பாக்ட் சப்பா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நானா இருந்தா இந்த 4 பேர் தான் ஆடுவேன். ஏன்னா முகமது ஷமி, மோசின் கான் வந்து பவர் பிளே நல்லா போடுவாங்க. ஆவேஷ் கான் அப்பப்ப இந்த டெத் ஓவர்ஸ் போறது, மிடில் ஓவர்ஸ் போறதுன்னு ஓட்டலாம். ஆண்ட்ரிக் நார்கியா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மிடில் ஓவர்ஸ் ஒரு என்ஃபோர்ஸர் போல வச்சு தேத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன் ஆண்ட்ரிக் நார்கியா சொன்னா, ஏன் மயங்க் யாதவ சொல்லலைன்னா, மயங்க் யாதவ் பழைய மயங்க் யாதவ் இல்ல. இப்ப அவனால 140 மாதிரி தான் போட முடியுது அவனால. அதுவும் அவனுக்கு பயங்கர லைன்ல ரொம்ப கேவலமா போட்டு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தானோ ரீசெண்டா ஆடின இதுல எல்லாம், லீக்ஸ்ல எல்லாம். பட் ஒவ்வொரு டெத் போலர் யாரு உங்களுக்கு? ஆவேஷ் கான் அண்ட் மோசின் கான் 2 பேருமே போடுவாங்க. இல்ல ஆவேஷ் கான் டெத் போலிங் நல்லா போடுவாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசமா இருக்கு. நீ எல்எஸ்டி போன சீசன் பாத்தீங்கன்னா டெத் போலிங் ஆவேஷ் கான் நல்லா போட்டுருக்கான். டெத் சூப்பரா போட்டிருக்கான். அவன் முதல் 2 ஓவர்ல தான் 30 ரன் தருவான். இல்ல ப்ரோ, அவன் கேப்பபிள் தான். ஆனா கொஞ்சம் போன வருஷம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான். அதுக்கு முந்தின வருஷம் 2024 சூப்பரா போட்டான். ஆர்ஆருக்கு நல்லா போட்டான். 2025 போன வருஷம் அவன் இன்ஜுரி, பாதி சீசன் இன்ஜுரியில அதுவும் இருந்துச்சு. சோ நானா இருந்தா நான் மோசின் கானும் இவங்க தான் போட வைப்பேன். அதான் திக்வேஷ், ஷாபாஸ், மணிமாறன் சித்தார்த் இருக்கான். ஆட மாட்டாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச குணகேஷ் மோட்டி இறக்கலாமே. குணகேஷ் மோட்டி will give you an extra batting ஒரு ஸ்லாக் ஹிட்டர் மாதிரி. லைக் அதுக்குதான் ஷாபாஸ் இருக்காங்கடா. டேய், அதுக்குதான் ஷாபாஸ் இருக்கானேடா. ஷாபாஸ் ஆடுவான்டா. ஷாபாஸ் தான் இருக்கானே. அவன் பாத்துக்குவான். செமையா பண்ணிருக்கான். செமையா பண்ணிருக்கான். திக்வேஷ், ஷாபாஸ், மார்க்ரம் மேபி ஒரு 2-3 ஓவர் போட வாய்ப்பு இருக்கு. மார்க்ரம் ஒரு 2 ஓவர் போடுவான். ரூல் ஃபாலோ பண்ணா வந்து இவன் மார்க்ரம் போடுவான். ரூல் ஃபாலோவர்ஸ்னா எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர்லாம் வந்தா அடிச்சு சொல்ற மார்க்கம் தான் ஃபர்ஸ்ட் ஓவரே பவுலிங் போட வருவான்.
ஃபர்ஸ்ட் ஓவரே மார்க்கம் தான் வருவான் பவுலிங் போட. எஸ்பெஷலி அபிஷேக், ஆடு அவன் எஸ்பெஷலி விக்கெட்டே அபிஷேக். விடலன்னா விக்கெட் விடலன்னா செகண்ட் ஓவர் ஆயுஷ் பத்தோனி போட வரும். இப்பவே எனக்கு ஸ்கிரிப்ட் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிருச்சு யார் யார் எப்ப போடுவாங்க. சொல்ல முடியாது. பந்த் So, செய்யக்கூடிய அதான். ஆளுதான். பந்த் செய்யக்கூடிய சரி, ஆளுதான். வீக்னஸ் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன? ஸ்ட்ரென்த் இவர் சொல்லட்டும், தர்ஷன். ஓகே, ஸ்ட்ரென்த் நான் weakness பேட்டிங் ப்ரோ. பேட்டிங் வந்துட்டு ரொம்ப நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க. நீங்க நல்ல ஆப்ஷன்ஸும் இருக்கு நீங்க பேக்கப்புக்கும். அவ்வளோ பேட்டிங் வச்சிருக்கானுங்க. இல்ல weakness நிக்கோலஸ் வரவா? பூரான் அந்த டாப் 4 கீழே இருக்கிற பேட்டிங் பத்தி சொல்லுங்க கொஞ்சம். ஆயுஷ் அது பத்தோனி, weakness வரும். அப்துல் சமாத், Finisher ஷாபாஸ் யாரு? அலி. பதோனி எல்லாமே இருக்காங்க. சரி, அவங்க எல்லாம் நல்லா டொமஸ்டிக்கா ஆடி இருக்காங்க. ஷபாஸ் இருக்காங்க. நீங்க சொன்னோடனே மிடில் ஆர்டர் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வருது அவங்களுக்கு. சோ Strength- ஷபாஸ் அஹமத் strength இருக்காந்தோடனே மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. ஸ்டெபிலிட்டி எவ்வளவு அந்த Finishing, அந்த நேரத்துல last ஃபினிஷிங் overs, last ஃபினிஷிங்ல overs அவனுக்கு யார் அடிக்கிறவன் வேணும். போடுவாங்க? பயங்கரமான அதுதான். ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறவன். அப்துல் சமாத் அடிக்கிறானே. பூரன்லாம் சீக்கிரம் போன அவுட் ஆயிட்டா season அவனுக்கு கொஞ்சம் இது ஃபினிஷிங் கொஞ்சம் சிரிக்குது. இல்ல அப்துல் சமாத் ஃபினிஷிங் Suppose பண்றான் ப்ரோ. இந்த போன சீசன் அவன் எல்எஸ்ஜிக்காக மெயின் ஃபினிஷராவே ப்ரோ இருந்தான். பிரச்சனை 10 என்னன்னா ball 30 run. ப்ரோ பிரச்சனை என்னன்னா போன வருஷம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நிக்கோலஸ் பூரான அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு அவனை எல்பிடபிள்யூ எடுத்து நம்ம தான் ஆரம்பிச்சு விட்டோம். அந்த விஷயத்த சிஎஸ்கே தான் ஆரம்பிச்சு விட்டோம். அன்சுல் கம்போஸ் வந்து ஓடி வருவான், அந்த ஃபுல் லெங்க்ல வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுவான், அவன் காலில் பட்டு எல்பிடபிள்யூ ஆயிட்டே இருந்தான் பூரானு. அப்படியே எல்லாரும் தூக்கிட்டு இருந்தாங்க. அது பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அந்த டீம் மேல அவ்வளவு டிஃபரன்ஸ், அவ்வளவு ப்ரெஷர். ஏன்னா இவனுங்க எல்லாம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டானுங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற இந்த பதோனி சமதுக்குலாம் ஆட வரல. அவங்கள பினிஷரா நீங்க வச்சிருக்கீங்க, அவங்கள கொண்டு வந்து நீங்க 7th 8th or 9th ஓவர் ஆட சொன்னா அவங்களுக்கு ஆட வர மாட்டேங்குது. பதோனி கூட சரி ஓகே, Slow ஆயிடுறான். பதோனி நான் விட்டுறேன் ப்ரோ. அதோனி அதோனிலாம் ஸ்லோவா ஐயோ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேட்ச் அப் ட்ரை பண்றான். பயங்கர அதுக்கும் கஷ்டப்படுறான்டா. பண்டோட ஃபார்ம் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அந்த டீம். சோ இப்போ பண்ட் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டானே, they don't have to depend on பூரன். அந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்போ பூரன் சீக்கிரம் அப்படின்னா ஆடுறதால இப்போ அப்படின்னா பண்ட் கொஞ்சம் ஆடுனானா Armstrong it will be form ல helpful இருக்காரு. for the team. அப்ப தர்ஷன் இப்பவே ஒத்துக்கிட்டாரு எல்எஸ்டி 10th தான் முடிக்கும் அப்படின்ட்டு. எல்எஸ்டி ஆயிடுச்சு. பண்ட் நல்லா ஆடினா இந்த டீம் நல்லா வழக்கம் சொல்லிட்டாரு. அதுவே தெரிஞ்சிச்சு அவரு 10th பிளேஸ் தான் கொடுக்க போறாரு. டாப் 4 நம்பி தான்ப்பா இருக்காங்க. டாப் 4 ஃபயர் போடணும், அவ்வளவுதான். டாப் 4 போய் எல்லாம் டீம் பவுலிங்ல Bowling ஸ்ட்ரென்த்தா ல வீக்னஸ் அவங்களுக்கு பவுலிங். பவுலிங் இன்ஜுரி ஆகாம இருந்தா ஷம்மியோட ஸ்ட்ரென்த். இன்ஜுரி ஆயிடுச்சுனா காலி. ஷம்மி ஏன்னா ஒரு ஹாஸ்பிடல்லே ஷம்மி வாங்கிருக்காங்க விட்டா பவுலிங். ஷம்மி ஆவேஷ் விட்டா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இவங்களுக்கு bowlingல எல்லாம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போ காட் ஃபார்பிட் ஷம்மிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் bowling சிரிக்கும் honestly. ஜி சம்மியே போன வருஷம் என்ன மாதிரி அடி வாங்கினா நீங்க பாத்தீங்க தானே? அதான் ஹைதராபாத் எஸ்ஆர்எச் அவ்வளவு ஈஸியா விடுறானா யோசிச்சு பாத்துக்கோ. அவ்வளவு ஈஸியா வந்து ட்ரேட் ஒரு வருஷத்துல விடுறான் அவன். அது வேற ஒரு சொல்லுங்க factor. சொல்லுங்க. ரஞ்சி ஃபார்ம்லாம் பாத்தீங்களா? 8 விக்கெட் 5 ஏய் இருக்கிற ஃபார்ம் ஃபார்மட்டே வேறடா. ஃபார்மட்டே வேறடா. ப்ரோ நீங்க ரஞ்சியும் ஸ்மார்ட்டையும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது. ரஞ்சியும் ஸ்மார்ட்டையும் நீங்க மிக்ஸே பண்ணக்கூடாது. ஸ்மார்ட்லாம் ஒவ்வொருத்தரும் அடிக்க போறவங்க கிட்ட 8 விக்கெட் எடுக்கிறதும் தடுக்க வர்றவங்க கிட்ட 8 விக்கெட் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ப்ரோ. அதை நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது ப்ரோ. அது கிரைம் ப்ரோ என்ன கேட்டா கம்பேர் பண்ணா. இது எப்படி தெரியுமா இருக்கு? நான் சுப்மன் கில் வந்து 800 ரன்ஸ் IPL 2023 அடிச்சா, அதனால நான் அவனை வந்து டெஸ்ட்ல வைஸ் கேப்டனா போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பப்ப நாங்க இப்படிதான் கில்ல போட்டு கடிப்போம். அது என்ஜாய் பண்றவங்க திட்டுறவங்க வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் திட்டிக்கோங்க, எங்களுக்கு நோ இஷ்யூஸ். சரி ஓகே, இப்ப வீக்னஸ் பத்தி சொல்லுங்க. வேற ஏதாவது வீக்னஸ் இருக்கா இந்த டீம்ல? வீக்னஸ் சொன்னது ரெண்டு தான், ஃபினிஷிங் அண்ட் அவங்களோட இது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பவுலிங். ஸ்பின்ல சுத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஷாபாஸ் அஹமத் ரொம்ப அவன் டொமஸ்டிக்ல நிறைய ஆடி இருக்கானே தவிர இதுல டாப் லெவல்ல ரொம்ப ஆடினது இல்ல. அவன் பேக்கப் பிளேயரா தான் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி கூட அவன் பேக்கப் பிளேயரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆர்சிபி எஸ்ஆர்எச் எல்லாம். ஓகே. அண்ட் இவனுங்க அண்ட் இவன் திக்வேஷ் ஷட்டி இப்பதான் வந்து ஒரு சீசன் தான் உருப்படியா ஆடி இருக்கான். 2வது சீசன் இன்னும் இதுதான் 2வது சீசன் அவனுக்கு. மணிவாரன் சித்தார்த்து அவன் வந்து இது ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேம்ஸ் தான் ஆடி இருக்கான் ஐபிஎல்ல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு ஃபேக்டர் வரும் அவங்களுக்கு ஸ்பின் அட்டாக்லயும். அண்ட் தேர் இஸ் a well known syndrome called second season syndrome. முதல் சீசன் நல்லா பண்ணவன் 2வது சீசன் சொதப்புற அந்த இது இருக்கு. திக்வேஷ் ஷட்டி நல்லா போன வருஷம் இந்த ப்ரெடிக்ஷன் தான் நான் போன வருஷம் கொடுத்திருந்தேன். நடக்குதான்னு பாப்போம். எனக்கு பர்சனலி இந்த சிண்ட்ரோம் திக்வேஷ் ஷட்டிக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டான். அவனை கொஞ்சம் யாராச்சும் அடக்குனா நல்லா இருக்கும். அதனால சரி சொல்லுங்க ப்ரோ, எங்க முடிப்பாங்க? நான் இதுக்கு இந்த ரவுண்ட்ல நான் வந்து ஆன்சர் பண்றதா இல்ல. 8th
நான் பொசிஷனே சொல்லல. என் வாயை பத்தி எனக்கு தெரியும், அதனால நான் சொல்லல. சொல்லுங்க தர்ஷன். நான் 8 லாஸ்ட் பிளேஸ் போறோம் ப்ரோ. நான் நான் 8னுவேன். லாஸ்ட் பிளேஸ் எல்எஸ்டி. லாஸ்ட் பிளேஸ். ஓகே, ஒருமித்த கருத்தா எல்எஸ்டி வந்து 10th பிளேஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராம் சொல்லலைங்கிறது மட்டும் தான் இங்க வந்து எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதனால தம்பி நான் சிஎஸ்கே தம்பி நான் 8 அதனால இந்த வாட்டி நான் எல்எஸ்டி வந்து பழிச்சு சொல்லல, அதனால பயப்படாதீங்க. ராஜேஷ் வந்து 8th பிளேஸ் கொடுத்திருக்காரு. இப்ப ஆர்ஆர் தான் இந்த இன்னைக்கு வந்து லாஸ்ட் டீம். சொல்லுங்க ஆர்ஆர் பத்தி. அவங்களோட ஸ்டார்டிங் 12 will look like இவனுங்க கேஸ்வால் அண்ட் அந்த குட்டி பையன் will open. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் 10th போர்ட் எக்ஸாமை மிஸ் பண்ண வைபவ் சூரியவன்சி அவரேதான். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் இது என்ன ஆர்டர்ல வேணா வச்சுக்கலாம். பராக், டானவன் ஃபெரேரா, ப்ரூவ் ஜுரெல், ஹெட்மயர், ஜடேஜா இவனுங்க மிடில் ஆர்டர்ல வச்சுப்போம். ஓகேவா? எது ஹெட்மயர் நம்பர் 6லயா? ஏய் ஆர்டர் எனி ஆர்டர் சொல்ல நானு. எனி ஆர்டர் இட் கேன் ஷஃபிள் இன் பிட்வீன். ஆர்டர் சொல்றா அப்பதான் கண்டென்ட். ஆர்டர் சொல்றா. சரி ஓகே. அப்போ நீ யோசிச்சு சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. சரி பராக் 3, ஹெட்மயர் 4 வச்சுப்போம். ஹெட்மயர் 4, ஓகே. ஜுரெல் 5, ஃபெரேரா 6, ஜடேஜா 7. This is my order. சாம் கரன். ஆமா சாம் கரன் கிடையாதுல. சாம் கரன் ரூல்ட் அவுட். சோ பாக்கி இருக்கிறது போலர்ஸ். ஆர்ச்சர், இஸ்மாய், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் லாஸ்ட் நாண்ட்ரே பர்கர். அவன் இம்பாக்ட் சபா வருவான்னு தோணுது எனக்கு. நாண்ட்ரே பர்கர். அது விட்டா பெஞ்ச் ஸ்ட்ரென்த்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் வந்து இவனுங்க தான் அண்டர் 90. இது எல்லாரும் டொமஸ்டிக், மெஜாரிட்டி டொமஸ்டிக் பிளேயர்ஸ். பெஞ்ச்ல இருக்கிற நான் ஒரு வாட்டி ஸ்குவாடே படிச்சேன். ஒரு வாட்டி இருங்க. பேட்டர்ஸ்ல வந்து ரியான் பராக், சுபம் துபே, வைபவ் சூரியவன்சி, டானவன் ஃபெரேரா, ஷிம்ரான் ஹெட்மயர், யசஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரெல். அதை விட்டா லுவாண்ட்ரே பிரெட்டோரியஸ், ரவி சிங், அமன் ராவ் பரேலா. இந்த அமன் ராவ் பரேலாங்கிறவங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் பேட்ஸ்மேன். அதை பத்தி நான் பேசுறேன். ஆல்ரவுண்டர்ஸ்ல அவ்வளவுதான் 1, 2, 3 பேரோட முடிஞ்சு போச்சு. ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன். சுபம் துபே ஆல்ரவுண்டர் கிடையாதுடா. யாரா சொன்னா? ஆல்ரவுண்டர் கிடையாது. பேட்டிங்ல நீ மிஸ் பண்ணிட்டேன். இல்ல சொல்லிட்டேன். சொன்னேன்டா. ரெண்டாவது பேரே சுபம் துபே தான் சொன்னாங்க. அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்டா, வசந்த் சொல்லிட்டு இருக்கேன்டா நானு. வசந்த் அவன் கேட்டதுக்கு ஒன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. சோ அதான் ஆல்ரவுண்டர்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா, சாம் கரனும் இல்ல. இப்போ இன்ஃபேக்ட் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு ரவீந்திர ஜடேஜா, இன்னொன்னு வந்து யுத்வீர் சிங் சரக். அவன் பேட்டிங் ஆடி நான் பார்த்தது கூட கிடையாது. சோ பேசிக்கலி ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் ஜடேஜா. உனக்கு ஆக்சுவலி bowling போடுறதுக்கு தான் வேணும். பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் தான் வேணும்னா டானவன் ஃபெரேரா. அவன் bowling போடுவான். ஆமா டானவன் ஃபெரேரா கரெக்ட். ரியான் பராக் தான் bowling போடுவான். ரியான் பராக். அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல வந்து ஜோஃபரா ஆர்ச்சர், துஷார் மெக்ராத், குவெனா மப்பாக்கா, அப்புறம் ரவி கூகுலி பிஷ்னாய், சுஷாந்த் மிஸ்ரா, விக்னேஷ் புத்தூர், சந்தீப் சர்மா, குல்தீப் சென், ஆடம் மில்னே, நாண்ட்ரே பர்கர், பிரிஜேஷ் சர்மா, விக்னேஷ் புத்தூர், யஷ்ராஜ் புஞ்சா. இதுதான் இவங்க ஸ்குவாடு. இப்போ வந்து அவ பிளேயிங் லெவனும் சொல்லிட்டேன், நான் ஸ்குவாடு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இதுல பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு பிளேயர் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்னு சொல்ல மாதிரி ஆடம் மில்னேவும் ரூல் அவுட்டா. ஆடம் மில்னேவும் இப்ப இன்ஜூரியா 6 இப்ப தேடிட்டு இருக்காங்க. ஆமா. இவன் ஓட்னீர் பாட்மேன் வந்து இதுல இருந்து வெளியே வந்தாலடா, பிஎஸ்எல்ல இருந்து. ரூமர்ஸ் என்னன்னா ஆர்ஆர் தான் சைன் பண்ண போறாங்க. ஏன்னா ஆர்ஆர் இப்ப பால் ராயல்ஸ்க்கு அவன் ஆடி இருக்கான் போல SI20 இந்த வருஷம். அதனால ஆர்ஆர் தான் சைன் பண்ண போறாங்க. எத்தனை சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் அது சவுத் ஆப்பிரிக்கன் ஆஸ்திரேலியா எடுத்து வச்சிருக்காங்க. பஞ்சாப் வந்து அத்தனை ஆஸ்திரேலியா எடுத்துருக்காங்க. சிஎஸ்கே நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஊருக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் பாட்மேன் செருப்பு பிரிஞ்சு இப்ப நீ அதை பத்தி பேசுற புளிய கரைச்சு உட்காந்துருக்கேன். அவனை சொல்லணும்னு இருக்கான். சொல்லுங்க ஆர்ஆர். ஸ்டார்டிங் லெவன் கரெக்டா சொல்றேன் நான். வைபவ் சூரியவன்சியும் இவனும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜெய்ஸ்வாலும். நம்பர் 3 பராக், நம்பர் 4 ஹெட்மயர், நம்பர் 5 த்ருவ் ஜுரெல், அப்புறம் இவன் தான் அவன் பேரு மறந்து போச்சு டக்குன்னு, டானவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா. சோ அப்புறம் வந்துட்டு பவுலிங் வந்துட்டு இவன் வருவாங்க தான், ஆர்ச்சரு. வேற யார் இருக்கா? தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. எனக்கு தெரியல, போன வருஷம் நல்லா அடி வாங்கிட்டாங்க. அவன் தான் டெத் பவுலர். அவங்களுக்கு வேற யாருமே டெத் பவுலர் கிடையாது அந்த டீம்ல. டெத் பவுலர் அவன் தான், அவன் ஆடிதான் ஆகணும். அது ஒண்ணே
தம்பி ஆர்ச்சர் இப்ப பவுலிங்கே சிரிக்குதுதான். டெத் பவுலிங் இல்ல, பவர் பிளேயும் அவனை போட்டு பொழக்கிறாங்க. அவனை இப்ப ஆடாம இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. Archer is no more the same. என்னது அந்த அந்த இந்தியா கேம் விட்டுருங்க, மத்தபடி ஆர்ச்சர் ஓவரால் சுமாராமா சுமாரா இருக்கான். சொல்ல முடியல bro. நான் ஒரு முறை அவரு நல்ல பவுலர் சொல்ல வந்தாரு. ஒரு முறைச்சா அவர் வந்து இல்ல பரவாயில்ல, அவருக்கு கேவலமான பவுலர் தான் ஒத்துக்கிறேன். இல்ல டு பி ஹானஸ்ட் ஆர்ச்சர் அவங்க ஆடியதான் ஆகணும். ஏன்னா அவங்க ஆல்ரவுண்டர் இல்லாதனால அவங்களுக்கு லோவர் ஆர்டர் சிரிக்குது. சோ ஆர்ச்சர் அவன் பேட்டிங் ஆகாத ஆடி ஆகும். அதான்டா ஆர்ச்சர் வந்து முதல் 2 ஓவர் போடுவான். அவன் அடி வாங்கிட்டானா அடுத்த 2 ஓவர், அடி வாங்கல நல்லா போடுறானா அடுத்த 2 ஓவர் போடுவான். அடி வாங்கிட்டானா அவன் அதுக்கப்புறம் போட மாட்டான். அவன் பேட்டிங்ல நம்பர் 8ல அவன் வந்து ஏதாவது அடிக்கிறதுன்னு அடிப்பான், அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணுவாங்க. மீதி வந்து ஒரு துஷார் தேஷ்பாண்டே வச்சு ஒரு 2-3 ஓவர் தள்ளுவாங்க. அப்புறம் சந்தீப் சர்மா, ஞான்ரேபர்கர் வச்சு ஒரு 2-3 ஓவர் தள்ளுவாங்க. ஜடேஜா பிஷ்னா வச்சு ஒரு 7 ஓவர் தள்ளுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் அவங்க ஜடேஜா 4 ஓவர் போட மாட்டான். ஜடேஜா 4 போட மாட்டான், டெஃபினட்டா போட மாட்டான். ரூல் ஃபாலோவர்ஸ், இவனும் ரூல் ஃபாலோவர், ஆறாக ரூல் ஃபாலோவர். அவன் 4 ஓவர் கொடுக்க மாட்டான். ஜடேஜா போட்டு தான் ஆகணும் 4 ஓவர். இல்ல எங்க உங்க ஸ்பின் வரும்? இல்ல டோர்னமெண்ட் மேபி தானே போடுவான். எனக்கு பராக் வந்து தானே வந்து போடுவான். 1-2 ஓவர் போடுவான் தானே வந்து. எனக்கு என்ன டவுட்னா பிஷ்னாய் ஆடுவானா? பால் ராயல்ஸ் மாதிரி 5 ஸ்பின்னர்ஸ் 5 என்னமா கேக்குறாரு பாரு. சொல்லுங்க சொல்லுங்க. விக்னேஷ் புத்தூரா? பிஷ்னாய் வந்து பாக்கும்போது விக்னேஷ் புத்தூர் வந்து லெஃப்ட் ஆர்ம் இது சைனாமேன் பவுலர். ஆனா ஐ தாட் மும்பை அவன் இன்ஜூர் ஆயிட்டான், மும்பை அவனை ரிலீஸே பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப அவன் சரி ஆயிட்டானா? புத்தூர் வந்து அவங்களுக்கு இன்ஜூரி ரீப்ளேஸ்மென்ட் தானே வந்தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு. கரெக்ட்டா? மும்பை இந்தியன்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் தான் வந்தான். ஏதோ ரூல்ஸ் படிச்ச லைக் இன்ஜூரி ரீப்ளேஸ்மென்ட்டா வந்தவன ரீடைன் பண்ண முடியாதுன்னு. இஸ் இட் ட்ரூ? அந்த மாதிரி இல்லையே. அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இன்ஜூரி இல்ல. ரிப்ளேஸ்மென்ட் ரீடைன் பண்ணனும். அவனை வந்து ரீடைன் பண்ணலடா. அவன் வந்து அவனை வந்து எடுத்தாங்க, ஆக்ஷன்ல எடுத்தாங்க. ரீடைன்லாம் பண்ணல. ஆரோ ஆக்ஷன்ல எடுத்தாங்க. ஆரோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆனா ப்ரோ குல்தீப் சார் இவன் விக்னேஷ் புத்தூர் ஆட மாட்டான் ப்ரோ. அப்படி ஒருவேளை ஆடினா எப்ப ஆடுவான்னா கிருஷ்ணாவோட கூகுளிய வந்து பொலன்னு எல்லாரும் பொழந்து அவன் டே என்ன விட்டுருங்கடா, நான் பவுலிங்கே வரல, என்ன விட்டுருங்க, எனக்கு கை உடஞ்சிருச்சு ஏதாவது போனா மட்டும் விக்னேஷ் புத்தூர் உள்ள வருவான். ஆர் இன் கண்டிஷன்ஸ் வேர் இட் வாரண்ட்ஸ் பிளேயிங் an extra spinner. மேபி ஒரு லக்னோ மாதிரி ஒரு கண்டிஷன், சேபாக் மாதிரி ஒரு கண்டிஷன். எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தான் டானவன் பெரேராவும் பராகும் போடுறாங்களே. அப்ப அந்த இடத்துல வந்து துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலா விக்னேஷ் புத்தூர் ஆடுவாங்கன்றீங்க பேசிக்கலி. அதுதான் அது ஐ அக்ரி. அதர்வைஸ் இங்க பாருங்க, பேரிட் வாரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னு சொல்றீங்களா? இவங்களும் ஏதாவது பால் ராயல்ஸ் மாதிரி நான் 20 ஓவருமே ஸ்பின்னர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கா? யாரு ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு இருக்கிறதே ஒரு 2-3 பேர் தானே. ஜடேஜா, விஷ்ணாய், புத்தூர் ஆடுவாரு, டானவன் பெரேரா, ரியான் பராக். கவுஹாட்டில ஆடுறாங்கடா. குவாஹாட்டில சீம் நல்லா எஃபெக்ட் பண்ணுடா. குவாஹாட்டில சீம் சீம் bowling தான் போன வருஷம் விட்டு ஆட்னானே. போன வருஷம் பாம்பாட்டினானே ஆர்ச்சர் நம்ம முன்னாடி, ரச்சின் ரவீந்திரா முன்னாடி. இப்போ ஏன்டா வேற எவன்ட்டெல்லாம் நீ வந்து பிலிப்பு காட்டாம ரச்சின் ரவீந்திரா ஒரு தண்ணி பாம்புடா, அவகிட்ட போய் வீரத்தை கட்டுறா, அவகிட்ட போய் வந்து ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்கா. டே அவனுக்கு நேரா போட்டாலே ஆட வராங்க, நீ ஸ்விங்ல வேற பண்றீடா அவனுக்கு. இவ்வளவு சூப்பரா ஸ்விங் பண்ண தெரிஞ்ச உனக்கு அது யாருக்கிட்ட பண்ணுன்னு தெரியாம அது யாருக்கிட்ட அதேதான், அப்படியே அதேதான். இப்போ எடிட் கூட நான் போட்டு வச்சிருவேன்னு பாத்துக்கோங்க. சரி ஓகே, ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ். இவங்க ஸ்ட்ரெங்த் என்ன, உங்க வீக்னஸ் என்ன? ஸ்ட்ரெங்த் மறுபடியும் பார்த்தேன்னா அவனோட இதுதான் டாப் ஆர்டர் தான். டாப் ஆர்டர் நம்பி தான் இருக்கு அவனுக்கு இது. ஏன்னா போன வருஷம் ஃபினிஷிங் எப்படி சிரிச்சது பார்த்தோம். ஃபினிஷிங் எப்படி சிரிச்சதுன்னு பார்த்தோம். நான் வந்து இந்த ஆக்ஷன் ரிவ்யூ அப்போ அதான் சொல்லியிருந்தேன், எங்களுக்கு பினிஷிங் வேணும் தான் நாங்க ஜடேஜா எடுத்திருக்கோம். தம்பி அவரு துரத்துறது பினிஷிங் பண்ண மாட்டேங்கிறாருப்பா. சிஎஸ்கே வந்து இவ்வளவு மாதிரி ஒரு லூசு பேரை நான் பார்த்ததே இல்ல. பினிஷர் வேணும்னு எங்க கிட்ட ஜடேஜா எடுத்துட்டு போறாச்சு நாங்க கேக்குறது. அதுதான் ஃபினிஷிங் இஸ் தேர் வீக்னஸ் தான். ஃபினிஷிங் அண்ட் தேர் இது பெஞ்ச் ஸ்ட்ரெங்த் அண்ட் ஃபினிஷிங் இஸ் தேர் வீக்னஸ். என்ன கேட்டா பெஞ்ச் ஸ்ட்ரெங்த், பவுலிங்ல நீ பெஞ்ச் ஸ்ட்ரெங்த் இல்லன்னு சொன்னா நான் சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். 12 பவுலர் வச்சிருக்காங்க.
பேட்டிங் பேட்டிங்ல பெஞ்ச் ஓகே. அந்த பேட்டிங்ல இப்போ வந்து இந்த ஸ்டார்டிங் அமன் ராவ்ங்கிறவன் ஸ்டார்டிங் வந்து 2 பேர் சூப்பரா போட்டிருக்கான். இல்ல நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நீ பெஞ்ச்ல இருந்து சொன்னல இந்த பேட்ஸ்மேன்ல வந்து நான் ரீசெண்டா செக் பண்ணி பார்த்தேன். இந்த அமன் ராவ்ங்கிறவன் வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு ரைட் ஹேண்டட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஹைதராபாத் டீமுக்கு அவன் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். நிறைய பேர் பயங்கரமா அவன் பேர் வந்து நிறைய பேருக்கு நிறைய இடத்துல அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தெரியல, மேபி அமன் ராவ் வந்து ஒரு டாப் ஆர்டர் பட் ஒரு நம்பர் 3 அந்த மாதிரி ஆட வைக்க கூட வாய்ப்பு இருக்கு இவங்க மேபி லேட்டர் ஸ்டேஜஸ்ல டு கிவ் them some யார் எக்ஸ்ட்ரா நல்லா பேட்டிங். ஆடுவா? இப்போ ஒரு early டுவாண்ட்ரே days ல யார் நல்லா ஆடுவா? பிரிட்டோரியஸும் ஒரு அட்டாக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் கீப்பர் பேட்டர் தான். டுவாண்ட்ரே மேபி பிரிட்டோரியஸ். சிம்ரன் ஏய் ஹெட்மயருக்கு இன்ஜுரி ஏதாவதுன்னா அவன் வருவான் மேபி. அவனை வந்து 3ல ஆட விட்டுருவானுங்கன்னு தோணுது அப்போ பிரிட்டோரியஸ். ஆமா ஆமா. ஏய் அதே மாதிரி அந்த ரவி இந்திய சிங் வந்து அப்படியே வைபவ் சூரியவன்சி ஜெராக்ஸ் மாதிரி அந்த ரவி சிங்ங்கிறவன் அவனோட பேட்டிங்கும் பயங்கரமா இருந்துச்சு நான் பார்த்தப்போ. மிடில் ஆர்டர் ஆனா இந்தியன் பேட்ஸ்மேன் இல்லடா அவனுங்களுக்கு. மிடில் ஆர்டர் பேட்டிங்க்கு எவனும் இல்லடா பெஞ்ச்ல. இருக்கானே துருவ் ஜுரேல் ஆல்ரவுண்டர் நல்லா இல்ல, ஃபார்ம்ல இருக்கானா? டீசென்ட் ரவிசிங் பெருசாலாம் இல்ல. ரவிசிங்குமே மிடில் ஆர்டர் தான் ஆக்சுவலி. ரவிசிங்குமே ஆக்சுவலி மிடில் ஆர்டர் தான். நம்பர் 5 நம்பர் 6 தான் ஆடுவான். சுபம் துபே இல்ல இருக்கான் நான் கேட்டேனே, சுபம் துபே மிடில் துருவ் ஆர்டர். ஆட மாட்டாங்கடா. சுபம் துபே ஆட மாட்டாங்க. இவன் இந்த துருவ் போன ஜுரேலோட வருஷம் அவன் ஃபார்ம் தான் எப்படி இம்பாக்ட் இருக்கு? பிளேயரா வந்துட்டு இருந்தான். ஆனா ஜாம் சில மேட்ச் பண்றப்போடா. ஏதோ பண்ணி கொடுத்துருந்தான். பண்ணி கொடுத்தாலாம் சொல்லாதீங்க. பண்ண வந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போனான் நிறைய மேட்ச். 20 பால்ஸ் 20 ரன்ஸ் அடிச்சுட்டு போனான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டி ஆடினதுக்கு அவன் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படி இருந்துச்சு. சரி இந்த வீக்னஸ் என்ன சொல்லுவ? ஆல்ரவுண்டர் இருக்கிறது இருந்தாலும் இருக்கிறது weakness போடு. சொல்லுவேன். இல்லாத விஷயத்துல என்னத்த 22 வீக்னஸ் இருந்து கண்டுபிடிக்கிறது? இல்லாத இருந்தது விஷயத்துல என்னத்த வீக்னஸ் கண்டுபிடிக்கிறது? இருக்கிறதுல இருந்தது 2 பேரு. ரெண்டு. இருக்கிறது ஒரே ஒருத்தர் ஜடேஜாவை நாங்க விட்டதுக்கு இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா பார்த்தா ப்ரோ, ஐயோ சரி அப்ப வட்டிக்கு வீக்னஸ் பங்கு. அப்ப டேரக்டா நீங்க ஜடேஜா தான் வீக்னஸ்ன்றீங்க. பாத்துக்கோங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், பாத்துக்கோங்க ஜடேஜாவை டேய், வீக்னஸ் சொல்ற டேய், ஏதாவது பாத்துக்கோங்க. ஜடேஜாவை நான் வீக்னஸ் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஜடேஜாவை மேட்சே தவிர வந்து 4 ஆல்ரவுண்டர் விக்கெட் எடுக்க இல்லன்றதுதான் போறாரு. வீக்னஸ்ன்ற. ஜடேஜாவை தவிர வீக்னஸ் யாரும் இல்லன்றதுதான் வீக்னஸ். வந்து யாராவது ஆல்ரவுண்டர் எடுக்கலாம். டெப்தே இல்ல அவனுங்களுக்கு. டேரில் மிச்சல் எடுக்கலாம். யாரு இருக்காங்கப்பா டேரில் மிச்சல். வேற மாதிரி பாதி. அப்படி இல்ல வேற மாதிரி மார்க் பண்ணி. சாப்மன் இருக்காரா? மார்க் சாப்மன் அவன் எனக்கு அவன் பேச்சு நின்னு ஆக்சன்ல பண்ண போச்சுடா. சேட்டைக்கு இல்ல அவனுக்கு ஆக்சன்ல பண்ண சேட்டைக்கே எனக்கு இது சேட்டையிலேயே தெரிஞ்சு போச்சு இவனுங்க தேராத கேஸ்னு. அது பேட்ஸ்மேன் இல்ல எல்லாம் ஆக்ஷன் பாயிண்ட் வரட்டும் உட்காந்துன்னு. ஆனா மினி ஆக்ஷன் மெகா ஆக்ஷன்ல பண்ண அளவுக்கு மினி ஆக்ஷன் இவங்க கேவலமா பண்ணலடா. மெகா ஆக்ஷன் மாதிரி ஒரு மட்டமான ஆக்ஷன் நான் பார்த்ததே இல்ல. ஆறாவது எதுக்கு? ஏன்னா மணிந்து வாசனாங்க தீக்ஷன் மெயின் பவுலர்ஸா வச்சுட்டு இவங்க டீம் போறாங்க. எப்படா அந்த டீம் உருப்பிடும்? தீக்ஷனா அசரங்காவா இவங்க மெயின் ஸ்பின்னர்ஸ் எப்படா உருப்பிடும்? நம்மளும் மெயின் ஸ்பின்னர் தீக்ஷனா வச்சு நம்ம வந்து ஒரு கப் அடிச்சோம்பா. அது தலைஜி ஸ்பின்ல அவங்களுக்கு ஸ்பின்னே ஃபாரின் ஆப்ஷன்ஸ் தான். ஃபாரின் ஸ்டார்ட்டும் போயிடுச்சு, ஸ்பின்னும் அதுலயே போயிடுச்சு. நீங்க இந்த சீசன் பாத்தீங்கன்னா ஸ்பின் கரெக்டா எடுத்துருக்காங்க ஜடேஜா அண்ட் பிஷ்னாயின்னு. அந்த 2022 காம்போ அஸ்வின் சாயல் இருந்தாங்க. இப்போ அது வந்து ரீப்ளேஸ்மென்ட் ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னாய். டேய் நீ சஹலையும் பிஷ்னாயும் கம்பேர் பண்ற பாரு. சஹலையும் பிஷ்னாயும் கம்பேர் பண்ற பாரு. அங்க நிக்கிறவன் தெரியலப்பா. இல்ல சஹலையும் பிஷ்னாயும் கம்பேர் பண்ற பாரு நீ. அங்க நிக்கிறவன் பிஷ்னா நான் ஒண்ணு சொல்றேன்டா. தீக்ஷனா வந்து இந்த ஒரு மாதிரி அந்த ஒரு கேரம் பால் மாதிரி ஒண்ணு போடுவாங்கடா. அப்புறம் கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் மாதிரி ஒண்ணு போடுவாங்கடா. அதுல வந்து எவ்வளவு ஸ்பின் ஆகும்ல, அதுல ஒரு இம்மி அளவு கூட பிஷ்னாக்கு ஸ்பின் ஆகாதுடா. அவன் தாண்டா உங்களுக்கு லீட் ஸ்பின்னர். இப்ப சொல்லுங்கடா இந்த டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குட்டு. இப்ப சொல்லுங்க தர்ஷன் ப்ரோ, நீங்க அப்படியே உங்களை அமைதியா விட மாட்டேன். சொல்லுங்க ப்ரோ தர்ஷன் ப்ரோ. கேட்கல. ஆர்ஆர் வந்து வீக்னஸ் ஜாஸ்தி இருக்கா ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்கான்னு சொல்லுங்க ப்ரோ. ரெண்டுமே கம்மி ப்ரோ. வீக்னஸும் கம்மி, ஸ்ட்ரென்த்தும் கம்மி. மாதிரி நியூட்ரல். அது என்ன சொல்றது, ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, மேஜர் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, உங்க மேஜர் வீக்னஸும் எதுவுமே கிடையாது. நடுவுல இருக்காங்க. ஜெயிக்கிற மேட்ச் எல்லாம் வைபவ் சூரியவன்சி வச்சிருப்பாங்க. ஜெய்ஸ்வால் வச்சு 2-3 மேட்ச் ஜெயிப்பாங்க. இப்போ ஜடேஜா தவிர்த்து இப்போ கம்மி ரன் கொடுக்குற ஸ்பின்னர்னா யாருமே இல்ல. நீங்க அப்படி வேணா சொல்லலாம். தவிர மேஜர் ஸ்ட்ரென்த்தும் கிடையாது உங்களுக்கு. நீங்க பேட்டிங் சொல்லலாம் புட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க டாப். அவ்வளவுதான். தம்பி ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன். போன வருஷம் ஜடேஜாவையும் வச்சு செஞ்சுட்டானுங்க. நம்மளுக்கு ஜடேஜாவையும் வச்சு செஞ்சுட்டானுங்க. கண்டிஷன்ஸ் விட்டுருங்க ப்ரோ. ராஜஸ்தான் நீங்க அங்க ஜெய்ப்பூர் கண்டிஷன்ஸ் பாக்கும்போது நீங்க சொல்லலாம். அவனுக்கு மெஜாரிட்டி குவாஹாட்டில தான் ஆடுறானுங்க. குவாஹாட்டி
ஜெய்ப்பூர் இந்த வருஷம் அவங்க ஜெய்ப்பூர்ல ஆடல, அவங்க ஆடுறது பூனேலயும் குவஹாட்டிலயும். அங்கெல்லாம் குவாஹாட்டில பூனே சீமர்ஸ் help ஹெல்ப் பண்ணோம், பண்ணிட்டு இல்லையா ஈதர் சீமர் ஹெல்ப் இல்லைன்னா ஃபிளாட். ஜடேஜாலாம் வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்க. குவஹாட்டில ஹெல்ப் பண்ணாரு. பூனேல வந்து மேபி கொஞ்சம் grip ஆகலாம், பூனேல அது கூட ஆகலாம் தான் ஸ்பின் சொல்றேன். வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா பூனே வந்து எந்த மாதிரி பிச்சுனடா, பூனே வந்து லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா டர்ன் இருக்கும்டா, ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி grip ஆகாது, ஆனா ஒரு மாதிரி ஸ்கிட்டியா வரும். அது வந்து grip இருக்காதுடா, அது செம ஸ்கிட்டி விக்கெட்ரா அது. இது பூனே பயங்கரமா ஸ்கிட் ஆகும். இன்ஃபேக்ட் வாஷிங்டன் சுந்தர் அங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தது காரணமே அந்த பிச்சோட ஸ்கிட்டி நேச்சர் தான். அவன் போறது சரக்கு முன்னாடி வருவான், ரொம்ப ஸ்பீடா வரும். ஜடேஜாவுமே அது யூசுவலா அந்த பேஸ்ல போட்டா வந்து எஃபெக்ட் இருக்கும் அவனுக்கு அந்த இதுல. அதனால நான் மேபி கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஹென்ரி கிளாசனு, அப்புறம் இந்த டெவால்ட் பிரேவிஸ், இவங்க மாதிரி பேட்டர்ஸ் எல்லாம் மேபி அடிச்சிருவானுடா ஜடேஜாவை அந்த ஸ்கிட்டி விக்கெட்ல கூட. ஸ்கிட்டி விக்கெட்ல இந்த மாதிரி நின்ன இடத்துல இருந்தே ஒரு மாதிரி குட் லெங்த் கூட கரெக்டா அடிக்க தெரிஞ்ச, ஒரு மாதிரி ஆன் த ரைஸ் அடிக்க தெரிஞ்ச பேட்டர்ஸ் எல்லாம் மேபி ஜடேஜா வந்து அடிக்கும். ஆறுச்சாமி இல்ல வேணாம், இந்த 1 சாமி 2 சாமி 2.0 என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு இந்த பில்டப் எல்லாம் கொடுக்காதீங்க. ரஜத் பட்டிதார் அடிச்சிருவான் ஈஸியா. பட்டிதார் அதுல ஒவ்வொரு வாட்டி ஃபார்ம் வரும்போது இன்ஜுரி ஆயிடும், அதனால அந்த ஒரு ஃபார்மே இல்லாம தான் இருக்கான் இப்போ. ஒவ்வொரு வாட்டி ஃபார்ம் வரும்போது இன்ஜுரி கரெக்டா சைட் லைன் ஆயிடுறாங்க. சோ இந்த சீசன் தெரியல எனக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு. ஆனா பாவம் இவங்க மெகா ஆப்ஷன்ல பண்ண சொதப்பல்னால இவங்க மினி ஆப்ஷன் வந்து ஆக்சுவலி இவங்க ரொம்பவே நல்லா பண்ணாங்க. ஆனா கூட அதெல்லாம் வச்சு கூட இந்த டீம் வந்து எனக்கு குறைக்காதுன்னு தான் தோணுது. சோ அப்படியே டைரக்டா நம்ம பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்துரும். பிளே ஆஃப்ல இவங்க எங்க முடிப்பாங்க? நான் 6th சொல்றேன் bro. I'm going 6th. நான் 10th சொல்றேன். given the opening batting, அது ஓபனிங் பேட்டிங் ஸ்டார்ட் கொடுத்தா உண்டு. அல்ல ஓபனிங் ஒரு மேட்ச்க்கு ஓபனிங் பவுலிங்கும் கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்தாலும் உண்டு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், லேண்ட்ரி பர்கர். சோ நான் 10th தான். சொல்லு பொசிஷன் சொல்லு. 6th ஓகே. நான் வந்து தலஃபரதிஷன் 7th முடிப்பாங்க நான் நினைக்கிறேன். நான் வந்து யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு டீம் வந்து 9th நான் சொல்லியிருக்கேன், கேகேஆர் 9th சொல்லியிருக்கேன். இன்னொரு டீம் வந்து நான் சொல்லுவேன், அது அடுத்த பாட்காஸ்ட்ல சொல்லுவேன். So that's it for the part 1 review of IPL 2026. ஐயோ ரிவ்யூன்ற பாருங்க, part 1 preview of IPL 2026. So மீதி 5 டீம்ஸ், அதாவது மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், குஜராத் டைட்டன்ஸ், இன்னும் டெல்லி கேபிட்டல்ஸ், இந்த 5 டீம்ஸோட ரிவ்யூவை வந்து வெகு விரைவில் நாங்க பண்ணி கூடிய சீக்கிரமே இதோட சேர்த்து அதையும் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே வோக்லாஜிக் சேனலோட பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்களை மாதிரி வளர்ந்து வர யூடியூபர்ஸுக்கு நீங்க தான் வந்து உயிர் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வசந்த், தர்ஷன் அண்ட் ராஜேஷ். மறுபடியும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே நான் வந்து பார்ட் 2 வீடியோல உங்களை சந்திப்பேன் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்த பார்ட் 2 வச்சுக்கலாம். ஓகே, பை கைஸ், பை.